नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी ध्यामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी ध्यामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधर स्वधाम्ना कन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरोहूत वैरिबलमन्वातङ्गमाद्युत्कटा कुम्भोच्चातिविकाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवासप्रदसुनकरः धारितारादिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवृतमनसा भाविता भूरिभागैः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण, நமஸ்காரம். ஸோ நம்ம மகாபாரதனுடைய வனப்பருவத்தில் இருக்கோம். வனப்பருவம் இன்னும் முடியவே இல்லை. ஆதி பருவம் சபா பருவம் முடிஞ்சு இப்போ வனப்பருவத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் விராட பருவம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு வனப்பருவம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாளையிலேருந்து விராட பருவம் போயிடலாம். நேற்று நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். அதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். தர்ம வியாத்தர் அப்படின்றவருடைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இந்த கௌஷிகர் அப்படின்றவர் தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு தான் செய்யக்கூடிய தபஸ் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஒருத்தர் தர்மம் பண்ணல அப்படின்னா தான் பாவம் வரவே தவிர தபஸ் பண்ணல அப்படின்னா பாவம் வர போகிறது கிடையாது. தபஸ் பண்ணல அப்படின்னா அவனுக்கு மேபி ஒரு சில சக்திகள் கிடைக்காம போகலாம். ஆனால் ஒருத்தர் தர்மத்தை பண்ணல அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக பாவம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய தர்மத்தை விட்டு நம்ம தபஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கே சொல்ல கிடையாது. முதல்ல நம்மளுடைய தர்மத்தை பண்ணுறதே நம்மளுடைய தபஸ்யா தான். இந்த கலியுகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய தபஸ்யா. குறிப்பாக ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இஸ்கானில் இருக்கவங்க புதுசாக எந்த தபஸ்யாவும் பண்ண தேவையில்லை. அவங்களால இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி தினமும் 16 நாளை ஜபம் பண்ணி பிரசாதம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கிறதே பெரிய தபஸ்யா. இதை விட ஒரு பெரிய தபஸ்யா வரைக்கும் கிடையாது. குறிப்பாக தினமும் காலைல மங்களாரத்தி எந்திரிக்கிறது, மங்களாரத்தி அட்டன் பண்ணுறது, இதுவே பெரிய தபஸ்யா. இதை விட்டு நம்ம புதுசாக ஒரு தபஸ்யா பண்ணுற அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசாக ஒரு தபஸ்யா பண்ண ஆரம்பித்த போது என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய இந்த தபஸ்யா விட்டுடுவோம். நம்ம எதை செஞ்சுட்டு இருக்கோம் அதை விட்டுருவோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புதுசாக நான் இதை கடைப்பிடிக்கிறேன், இந்த விரத்தை கடைப்பிடிக்கிறேன், அந்த விரத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் தாமோதர மாதம் விரதம் கடைப்பிடிக்கிறேன், நான் சதுர்மாசம் கடைப்பிடிக்கிறேன், நான் நைட்லாம் தூங்காமல் இருக்க போகிறேன், நான் நிர்ஜலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புதுசாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்ட்டு அவங்களே ஒரு விதத்தை என்ன பண்ணுறாங்க உருவாக்கிறாங்க, அவங்களே ஒரு விதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கடைப்பிடிக்கிறது ஆகுது அவங்களுடைய நார்மல் விஷயமான தினசரி அவங்க செய்யக்கூடிய சாதனைகள் அவங்க விட்டுறாங்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறதோ ஜபம் பண்ணுறதோ அது விட்டு போயிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இதான் பெருசாக நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நார்மல் சாதனையை விட்டுறாங்க. ஸோ அதனால் நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை பண்ணிட்டு இருந்தால் போதுமே தவிர நம்ம புதுசாக எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. தபஸ்யா பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போது கிடையாது. அங்கே என்ன பண்ணுறாரு தர்ம வியாத்தர், அந்த கௌஷிகர் என்ன பண்ணுறாரு, அவன் நினச்சிட்டு இருக்காரு அப்பா அம்மாலாம் என்னது, அப்பா அம்மாலாம் மாறி நான் போய் இந்த அப்பா அம்மா கிட்ட என்ன பண்ண போகிறேன், நான் போய் என்ன பண்ண போகிறேன், தபஸ்யா செஞ்சு நான் பெரிய யோக சித்தி அடைஞ்சு நான் முக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக சித்தினால இங்கே உங்களுடைய பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை தவிக்க விட்டுட்டு நீ அங்கே போய் யோகம் பண்ணாலும் சரி, தலைகீழ நின்னாலும் சரி, தண்ணிக்குள்ளாரையே மூழ்கி நீ தபஸ்யா பண்ணாலும் உனக்கு அங்கே பலன் கிடைக்க போகிறது கிடையாது. எப்போ அப்பா அம்மா மனமுகந்து நம்மளை அனுப்பி வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தபஸ்யாவானது பிரயோஜனமாக இருக்குமே தவிர அவங்கள நம்ம ஏமாத்திட்டோ இல்லை நம்ம நம்மளுடைய கடமைக்கு பயந்து ஓடி போனோம் அப்படின்னா அப்படிப்பட்ட கடமையானது அப்படிப்பட்ட தபஸ்யமானது செல்லுபடி ஆகாது. எப்போ ஒரு குடும்பமானது பக்தி விஷயத்துக்கு சாதகமாக இருக்கோ அப்படிப்பட்ட குடும்பத்தை விடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ராமானுஜருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, இல்லை ஸ்ரீல பிரபுபாடைய வாழ்க்கையை பார்த்தாலும் ராமானுஜர் தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ண நினைச்சார். அதுக்கு அவங்க மனைவி ஒத்துக்கல. ஸோ எப்போ தன்னுடைய மனைவி தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடங்களாக இருக்காங்களோ அப்போ தான் என்ன பண்ணுறார், அந்த மனைவியை விட்டுட்டு போகிறார். ஸோ அதே போல தான் ஸ்ரீல பிரபுபார் அவரும் பொறுத்து பார்த்துட்டே இருந்தார். பார்த்தார் அவங்க மனைவி மாறுவாங்க பார்த்துட்டு இருந்தார். அவங்க மனைவி மாற மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணுறார், கடைசியில் அவங்க மனைவி விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், பக்தி வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சுற்றத்தார்கள், குறிப்பாக நம்மளோட சார்ந்து இருக்கவங்க நம்ம பக்திக்கு அவங்க சாதகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை விட தேவையில்லை.
அவங்களும் என்ன பண்ணணும், சேர்த்து கூட்டிகிட்டு போக தான் முயற்சி பண்ணணும். நம்ம மோட்சம் போகும்போது அவங்களை விட்டு போகக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து ஆணித்தனமாக சொல்கிறது தான் அந்த தர்ம வியாத்தர் அப்படின்னுடைய இந்த சரித்திரம் பார்த்துட்டு இருந்தோம். உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா தர்ம வியாத்தர் கிட்ட இன்னும் நிறைய கேள்விகளை கேட்குறாரு. இந்த உலகத்தில் மனிதன் பாப புண்ணியத்தை வந்து எப்படி, பாப புண்ணியங்களை வந்து எப்படி பார்க்கணும், சரியா எது பாபம் எது புண்ணியன்ற அவருக்கு எப்படி தெரியும், அதை எதை வச்சு நான் ஒருத்தன் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அவர் வந்து ஒரு சிஷ்யனுடைய கடமை எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன் அப்படின்னா அவன் எப்படி குருக்கிட்ட நடந்துக்கணும், ஒரு மகன் அப்படின்னா அவன் வந்து பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பிரஜை அப்படின்னா அவன் ராஜா கிட்ட எப்படி இருந்துக்கணும். ஸோ அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவர் கேட்குறார். நிறைய விஷயங்கள் தர்மன்னு சொல்லிட்டு இருக்கார், அந்த தர்மவாதத்தை சொல்லிட்டு இருக்கார் அந்த கௌஷிகருக்கு. நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னா மகாபாரதம் இன்னும் நீளாக போயிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ராமாயணம் பேசணும். ஸோ ராமாயணத்தில் எப்படி பேசணும், ராமாயணத்தில் முக்கியமான பகுதி ராமர் சம்பந்தப்பட்ட பகுதியை மட்டும் என்ன பண்ணுறோம், நேராக கொண்டு போயிட்டோம். அப்போ தான் நமக்கு ராமாயண கதை புரியும், ராமாயணம் எங்கே போகுது அப்படின்ட்டு. ராமாயணம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், மகாபாரதம் அப்படின்னா மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பாண்டவர்களுடைய கதை என்ன, அவங்க பாண்டவர்களுடைய எந்த கதையெல்லாம் அவங்க தொடர்பு இருக்கோ அந்த கதையை மட்டும் என்ன பண்ணுறோம், நம்ம மெயினாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். மற்ற கதைகள்லாம் ஏதாவது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அங்கங்கே டச் பண்ணிட்டு போகிறோமே தவிர நம்ம நேராக என்ன பண்ணுறது கிடையாது. மகாபாரதம் முழுக்க எடுத்து பேச போகிறது கிடையாது. மகாபாரதம் முழுக்க எடுத்து பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு 1 வருஷம் கூட போதாது. ஏன்னா அவ்வளோ இருக்குது பேசுறது. ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்து பேசலாம், அப்படி பேசலாம், போக போகிறது கிடையாது. ஸோ அப்படி அந்த தர்ம வியாத்தர் கிட்ட அவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நம்ம நேற்று வந்து அந்த மார்க்கண்டேயர் வந்து எப்படி வந்து ஆசீர்வாதம் பெற்றார் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. எப்படி வந்து சிவனும் பார்வதி அந்த மார்க்கண்டேயருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, நீ வந்து சிரஞ்சீவியா இரு, அதே போல புராணங்களை பேசிட்டு சிரஞ்சீவியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, தீர்காயுஷா இருன்னு சொல்றாரு. அதனால ஒருத்தர் நீண்ட ஆயுள் வாழ்றாங்க அப்படின்னா அந்த நீண்ட ஆயுளினுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பகவானை பற்றி விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதை விட்டுட்டு தனக்கு சுயநலத்துக்காக வாழணும் அப்படின்னா நீண்ட காலம் வாழணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால அங்கே என்ன பண்ணுறாரு, சாஸ்திரம் சொல்கிற மாதிரி நீங்கள் தீர்காயுஷா இருங்க, எல்லா வளமும் பெற்றுடுங்க, பக்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, அங்கே மார்க்கண்டேயர் ரிஷர் வாங்கியிருக்கார். அந்த மார்க்கண்டேயர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இங்கே யுதிஷ்டர் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கார். யுதிஷ்டருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். நேற்று எப்படி நம்ம வந்து திரௌபதி வந்து சத்யபாமா கிட்ட ஒரு மனைவி எப்படி கணவன் கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். நேற்று பார்த்தோமா இல்லை முந்தானத்து பார்த்தோமா ஞாபகம் இல்லை, பட் அதில் பேசிட்டு இருக்காங்க. சத்யபாமா கேட்குறாரு, ஒரு மனைவி எப்படி கணவனை தன்னுடைய கையை வச்சுக்கிறது, எப்படி தன்னுடைய கணவனை அடக்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே திரௌபதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேள்வியே தப்பு, நீ கணவனை அடக்கணும்னு நினைக்கிற இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீ விட்டுட்ட அப்படின்னா கணவனை கடங்கி போயிடும். கணவனுக்கு நான் எப்படி அடங்கி நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை நீ எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ கணவன் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ நீ வந்து நான் கணவனை நான் அடக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ என்ன ஆயிடும், கணவனுடைய கண்ட்ரோல் வந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கணவன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு மனைவி அப்படிங்கிற விஷயத்த நிறைய விஷயம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த திரௌபதியினுடைய நிறைய உபதேசங்களை பார்த்தோம், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மேலே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ அதில் வந்து அந்த மார்க்கண்டேய ரிஷிகிட்ட யுதிஷ்டர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர்கள், ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த உலகத்தில் எப்படி பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார், எப்படி சம்ஹரிக்கிறார், எப்படி இந்த உலகத்தை அழிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தயவு செஞ்சு பகவான் இந்த உலகத்தை எப்படி அழிச்சார் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாரு, அந்த திகிலான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரிய வீடு, ஒரு 18 மாடி வீடு, ஒரு 10 மாடி வீடு, 10 மாடி வீடு கூட போக வேண்டாம், ஒரு 3 மாடி வீடு, யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக இருக்கும், சுற்று பக்கத்தில் யாருமே இல்லை. அப்படி ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம தைரியம் நமக்கு தான் தெரியும். அப்போ தான் நம்ம தைரியம் புரியும், என்ன அவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ பயம் வந்துடும். ஆனால் இந்த மார்க்கண்டேய ரிஷி இந்த உலகம் அழியும் பொழுது ஒத்த ஆளாக இருந்திருக்காரு, இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னு மொத்தம் பார்த்துருக்காரு, அவ்வளோ பயந்துருக்காரு. ஒரு நிமிஷம் அவர் மூச்சு விட்டார், அந்த விஷயத்துக்கு சொல்கிறியா, அந்த விஷயத்தை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நிமிஷம் மூச்சை விட்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தினுடைய காலச்சக்கரம் எப்படி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் மொத்தம் 4 யுகங்கள் சொல்லப்படுது. சத்திய, திரேதா, துவாபர, கலி அப்படின்னு 4 யுகம் இருக்கு. அந்த 4 யுகத்தில் சத்தியுகமானது தேவர்களுடைய 4000 வருஷம்,
தேவர்களுடைய 4000 வருஷம் தான் ஒரு சத்தியயுகம். தேவர்களுடைய 4000 வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது என்னது? தேவர்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு வருஷம். மனிதர்களுடைய ஒரு வருஷம் தான் தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து என்ன பண்ணும், கிழக்கு பக்கம் வரும்போது ஒரு சில சமயம் என்ன பண்ணும், சொல்றது தென்கிழக்கு இல்லை வடகிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கதான் போய் அங்கதான் உதிக்கும். நேராக கிழக்கு வராது, கொஞ்சம் இந்த பக்கம் வடக்கும் இல்லைன்னா வந்து தெற்கு திசையில் தான் போகும். ஸோ அதான் வந்து என்ன சொல்றோம், சூரியாயனம், சந்திராயனம், உத்தராயணம், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவோம். அது நடுவில் வரதான் சத்துர்மாசியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தேவர்களுடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது, ஒரு நாள் அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு வருஷம். ஸோ அப்படி தேவர்களுடைய ஒரு நாள் இருக்கு. அந்த மாதிரி தேவர்கள் ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தேவர்களுடைய 4000 வருஷம் அப்படிங்கிறது சத்தியயுகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படின்னா எவ்வளோ நீண்ட வருஷம் அப்படிங்கிறது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அப்படி தேவர்களுடைய ஒரு வருஷம் 4000 வருஷமான சத்தியயுகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி துவாபரயுகம் அப்படிங்கிறது தேவர்களுடைய 3000 வருஷம் தான் ஒரு துவாபரயுகம். அதே மாதிரி திரேதாயுகம் அப்படிங்கிறது துவாபரயுகம் அப்படிங்கிறது தேவர்களுடைய 2000 வருஷம். கலியுகம் அப்படிங்கிறது தேவர்களுடைய 1000 வருஷம். தேவர்களுக்கு 1000 வருஷம் ஆச்சுன்னா கலியுகம் ஒரு பிரளயம் ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண பிரளயம் தான். பிரளயம் அப்படின்னு சொல்றோம், அழிவு அப்படின்னு சொல்றோம். இந்த அழிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுமா, 3 வகையில் ஏற்படும். ஒன்று நித்திய பிரளயம், இன்னொன்று நைமித்திக பிரளயம், இன்னொன்று அத்தியந்திக பிரளயம். இந்த 3 வகையான பிரளயங்கள் இருக்கு. நித்திய பிரளயம் அப்படின்னா தினசரி ஏற்படக்கூடிய பிரளயம். தினசரி என்ன பிரளயம் ஏற்படும், தினசரி நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஸோ தினசரி இறக்குறதும் ஒரு அழிவு தான், இந்த உலகத்தினுடைய ஒரு அழிவு தான். ஸோ அது வந்து நித்திய பிரளயம். தினசரி இந்த உலகமானது என்னது, இறப்பை பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு பேர் என்னதான், மிருத்யு லோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு பேரே மிருத்யு லோகம். மிருத்யு லோகம் அப்படின்னா மரிப்பவர்கள், அதாவது இறக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். அமரர்கள் அப்படின்னு சொல்றோம். எங்க தேவலோகம் அமரர்கள் சொல்றோம். அமரர்கள்னா இறப்பே இல்லாதவர்கள். ஸோ அந்த லோகம். இந்த உலகத்துல வந்துட்டு செத்து போயிட்டான்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த உலகமே சாகத்துக்கு தான் வந்தது. இந்த உலகமே சாகத்துக்காக தான் வந்திருக்கோம். இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே ஒருத்தர் டேக் போட்டு அமைச்சிட்டாங்க. இந்த நேரத்துல இறந்துடுவோம்னு சொல்லி டேக் போட்டு அமைச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் நம்ம டேட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், எல்லாரும் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கசாப்பு கடையில் இருக்க ஆடு மாதிரி, கசாப்பு கடையில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கியூ, நிறைய ஆடு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை போனோம். ஸோ என்ன பண்றான், ஒரு ஆட்டை வெட்டுறான், 2வது ஆட்டை வெட்டுறான், 3வது ஆட்டை வெட்டுறான். நிறைய ஆடு நம்ம லைன்ல நின்றுருக்கு. ஒரு 200 ஆடு லைன்ல நின்றுருக்கு வச்சுக்கோங்களேன். இங்க நம்ம கோயில வந்து இந்த மதுரையில் வந்து பாண்டி முனீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. அங்க போனா நரகத்தை பார்க்க தேவையில்லை, நரகம் மாதிரி இருக்கும் அந்த இடம். பாண்டி கோயில் சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நிறைய ஆடு லைனா இருக்கும். ஒரு 400 ஆடு இருக்கும். அந்த 400 ஆடு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடு வெட்டும் போது கடைசி ஆடு என்ன பண்ணுவா, எதுவும் பண்ணாது. அது என்ன பண்ணுவோம், உட்காந்து புல்ல சாப்பிட்டு இருக்கும். அது ஒன்றும் யோசிக்காது. அது தெரியும் நம்மளை வெட்ட போறான்னு தெரியும், ஆனால் யோசிக்குமா என்னது, யோசிக்காது. அது என்ன பண்ணும், புல்ல போட்டால் சாப்பிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒரு பொம்பளை ஆடு வச்சு அந்த பொம்பளை ஆடு கூட சந்தோஷமா இருக்கு, யோசிச்சு பார்க்கும். இதே மனுஷன் இப்படி இருக்க மாட்டான். மனுஷன் என்ன பண்றான், இப்போ ஒரு கியூ நிற்குது, ஒரு பெரிய லைன் நிற்குது. அந்த லைன் என்ன பண்றாங்க, ஒரு 300 பேர் நிற்கிறாங்க. 300 பேர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை என்ன பண்றாங்க, தூக்குல போடுறாங்க, இல்லை வெட்டிடுறாங்க. ஸோ பின்னாடி வரவங்க தான் தெரியும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளே வெட்ட போறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சா என்ன பண்ணுவான், அதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுதான் யோசிப்பானே தவிர, அந்த கியூவில் நின்றுக்கிட்டு எப்படி நான் பாப்கார்ன் சாப்பிட்றது, இல்லை அந்த கியூ எப்போ நகர்ந்து, ஒரே வெயிலா இருக்கே, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கொடை கொடுத்தா பரவாயில்ல, நல்லா இருக்குமே, இல்லை கொஞ்சம் உட்காந்துட்டு போனால் நல்லா இருக்கும், ரொம்ப கால் வலியா இருக்கு, கொஞ்சம் உட்காந்துட்டு போனால் நல்லா இருக்கும் கியூவில் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் போறது எங்க போயிட்டு இருக்கான், சாவை நோக்கி போயிட்டு இருக்கான், இறப்பை நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ இறப்பை நோக்கி போகும்போது மற்ற வசதியெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். எப்படா அந்த இறப்புல இருந்து வெளில வரதான் யோசிப்பான் இல்லையா. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மனுஷ பிறவில நம்ம எல்லாரும் இறக்க போறோம்னு தெரியும், எல்லாரும் கியூ நின்றுட்டு இருக்கோம்னு தெரியும். எப்ப நம்ம கியூ வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும், இந்த உலகத்துல நம்ம எப்படி வசதியா வாழ்றது, இந்த உலகத்துல நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது, எப்படி ருசியா சாப்பிட்றது யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர, எப்படா இந்த இறப்புல இருந்து நம்ம தப்பிச்சு போறது யாரும் யோசிக்க மாட்டோம். இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் முட்டாள்தனமான மனித வாழ்க்கை. ஸோ இதனால சாஸ்திரம் சொல்லுது, மனித வாழ்க்கை அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க, துக்க தோஷான தரிசனம் அப்படின்னு சொல்லுது. தரிசனம் பாருங்க.
உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்காங்களே, கண் எதுக்காக கொடுத்துருக்காங்க? பார்க்கறதுக்கு. அந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது. எந்த கண்ணை வச்சு பார்க்கணுமா? ஞானம் அப்படின்ற கண்ணை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ ஞானம் அப்படின்ற கண் இருக்கும்போது அவனுக்கு புரியுமா இந்த உலகத்தினுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அப்போ அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால சொல்றாரு, ஒரு உண்மையாலுமே யார் ஒருத்தனை கண்ணு இருக்கவன், உண்மையாலுமே யாருக்கு பார்வை இருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தன் இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை உண்மையாலுமே பார்த்து உணர்றானோ அவன் தான் உண்மையாலுமே கண்ணுடையவன், இல்லைன்னா அவன் குருடன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லு. துக்க தோஷான தரிசனம், அந்த துக்கத்தை பார்க்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுது. ஸோ மனித வாழ்க்கை அப்படின்னா முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் எப்படி துன்பமயமானதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் இன்பமயமானது கிடையாது. நிறைய பேர் நிறைய ப்ராமிஸ் செய்வாங்க, இந்த உலகம் பெஸ்ட் இடம், நீங்க பெஸ்டா மாத்திக்கலாம், இந்த ஊரை மாதிரி, நம்ம ஊரை மாதிரி, நம்ம இனத்தை மாதிரி, நம்ம வீட்டை மாதிரி, நம்ம ஆளுங்க மாதிரி, என்ன மாதிரி யாருமே கிடையாது. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா என்னதான் பேசினாலும் இந்த இடமானது துக்ககரமான இடம் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் மனிதன். இதை புரியாத வரைக்கும் அவன் மனுஷனே கிடையாது. அந்த ஆடு மாதிரி, அந்த கசாப்பு கடையில் நின்று இருக்க ஆடு மாதிரி நம்ம எல்லாருக்கும். அந்த கசாப்பட்டு இருக்க ஆடு யோசிக்காது நம்மளை அடுத்தது கொல்ல போறாங்கன்னு சொல்லி அந்த கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புல்லை சாப்பிட்டு இருக்கோம். சண்டை போட்டு புல்லை சாப்பிடணும், நகரு நான் சாப்பிட்றேன் புல் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சாப்பிட்டு இருக்கோம். நம்மள என்ன பண்றோம், அதே மாதிரி தான் சண்டை போட்டு ஒருத்தனை ஏச்சிக்கிட்டு குலைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இறப்பு நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு என்ன பண்றோம், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டோம். அந்த ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா எதையும் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம அந்த மோட்சம் போகிறதுக்கான என்ன பாதை இருக்கோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாதையை பற்றி சொல்லிக் கொடுக்குறது அவளுக்கு ஆன்மீக வாழ்க்கை. அந்த பாதையை எப்படி அடையிறது, மோட்ச பாதை எப்படி அடையிறது? மோட்ச பாதை அப்படின்னா சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்ல, தூங்க வேணாம்னு சொல்லி சொல்ல, குடும்பத்தை பார்த்து வேணாம்னு சொல்லி சொல்ல, இதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கணும், அந்த மோட்சத்தை அடையிறதா தான் இருக்கணும். மற்றது எல்லாமே நம்மளுக்கு உதவி பண்ணுறது தான். மற்றதெல்லாம் உதவி பண்ண எதுக்கு, அந்த மோட்சம் அடையணும் அப்படின்ற விஷயத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் மற்றது எல்லாமே இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையாம மற்ற விஷயம் செஞ்சுருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் வந்து என்ன பண்றான், சென்னைக்கு போகணும், சென்னைக்கு போய் எக்ஸாம் எழுத போகணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். என்ன பண்றான், வீட்டில் வந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, நல்ல புளி சாதம், தயிர் சாதம், மோர் சாதம்லாம் என்ன பண்றாங்க, கட்டி கொடுக்குறாங்க, எடுத்துக்கிட்டான், பேக் பண்ணிக்கிட்டான். சிப்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, சிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டான். நல்லா சுண்டெல்லாம் வறுத்து கொடுக்குறாங்க, எடுத்துக்கிட்டான். நல்ல ஒரு வசதியான ட்ரெயினில் உட்காந்துட்டான், நல்ல ஒரு சேஃபான பெட்டில் உட்காந்துட்டான். நல்லா ட்ரெயினில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு போயிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், குளிக்கிறான், நல்லா ஹோட்டலில் போய் தங்குறான், குளிக்கிறான், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான், மறுபடியும் சாப்பிட்டான், மறுபடியும் வண்டியில் உட்காடுறான். ஸோ இதெல்லாம் எதுக்கு, இந்த வேலையில் எதுக்கு, கடைசியாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தான். என்ன பண்ணுறான், அந்த எக்ஸாமே எழுதாமல் நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, அந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் நல்லா சாப்பிட்றது, தூங்க, ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஸோ அதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய இறுதி இலக்கான அந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மற்ற எல்லா காரியங்களும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாஸ்திரம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. அதனால ஒரு சாஸ்திரம் மறுபடியும் சொல்லுது, மனித வாழ்க்கையானது மோட்சத்துக்கான ஒரு உபாயம்தான். கடைசியில் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையான கடைசியில் தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு 4 விஷயத்த மறுபடியும் சொல்லுது. மகாபாரதம் ஒரு கதை சொல்லிக் கொடுக்குது. சரி, இதெல்லாம் பண்ணுறாரு, அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கலியுகமானது 1000 தேவ வருஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகம் எப்போ அழிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, 3 வகையான அழிவு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று நித்திய பிரளயம், தினசரி நம்ம அழியக்கூடியது நித்திய பிரளயம். நைமித்திக பிரளயம் அப்படின்னா ஒரு நிமித்தத்தினால, ஒரு நிமித்தம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பூகம்பம் இல்லை பெரிய சுனாமி இல்லை ஏதாவது நோய் வருது, இந்த மாதிரி வருது நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்றோம். அத்தியந்திக பிரளயம் அப்படின்னா பிரம்மா என்னைக்கு தூங்க போறாரோ அன்னைக்கு என்ன பண்றாரு, எல்லா வேலையும் ஆஃபீஸ்லாம் முடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா உலகமும் அழிஞ்சு எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. அது வந்து நைமித்திக பிரளயம். அது வந்து கடைசியில் வரக்கூடிய அத்தியந்திக பிரளயம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த விஷயத்த இங்கே பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பிரளயம் நடைபெறுது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்தில் பிரளயம் எப்போ நடைபெறுது, கலியுகத்தினுடைய முடிவில் நடைபெறுது. ஸோ கலியுகம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மகாபாரதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஆனா 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன மகாபாரதம் இப்பதான் உண்மையா தெரியுது. ஏன்னா கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கே அவங்க என்ன பண்றாங்க, கற்பனை பண்ணி எழுதினாங்களோ பார்த்து எழுதினாங்க. ஏன்னா வியாசரால எல்லாத்தையும் பார்க்க முடியும், முக்காலங்களையும் உணர்ந்தவராக இருக்கிறதுனால என்ன பண்றாரு, அவர் பார்த்து எழுதுறாரு இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, முதல்ல மேல இருந்து வர்றாரு. முதல் தலை சரியா இருந்துச்சுன்னா இருக்கும், கை சரியா இருக்கும், வயிறு சரியா இருக்கும், கால் சரியா இருக்கும். முதல் தலையே சரியில்லைன்னா
எதுவுமே பிரயோஜனம் எல்லாம் போயிடும். தலைவனையை போல தொண்டன் அவர்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கலியுகம் இல்லை ஒரு சமுதாயம் இல்லை ஒரு குடும்பம் கெட்டு போகிறதுக்கு முதல்ல அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம், மேலே இருக்கக்கூடிய நிர்வாகம் சரியில்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒரு நிர்வாகம் சரியில்லைனா தொழில் கெட்டு போயிடும். ஒரு குடும்ப தலைவர் சரியில்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். ஒரு ஆசிரியர் சரியில்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கெட்டு போயிடுவாங்க. ஒரு ராஜா சரியில்லைன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் கெட்டு போயிடுவாங்க. அதே போல் ஒரு சமுதாயத்தில் பிராமணன் சரியில்லை அப்படின்னா அந்த சமுதாயம் முழுக்க கெட்டு போயிடும். ஏன்னா பிராமணன்றவன் என்ன பண்ணுறான், புத்தியாக என்ன பண்ணுறான், அந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கான். ஸோ அந்த வழிகாட்டி சரியில்லைன்னா அந்த வழிகாட்டியே வந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த சமுதாயம் கெட்டு போயிடும். ஸோ அந்த முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த கலியுகத்தில் பிராமணனுடைய குணம் எப்படி இருக்கும், அந்த பிராமணன் எப்படி போயிடுவான். நேற்று நான் சொல்லியிருக்கோம் யார் பிராமணன் அப்படின்ட்டு. யார் ஒருத்தனுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கும் அவன் தான் பிராமணன். பிராமண குடும்பத்தில் பிறந்தனாலும் அவன் பிராமணன் கிடையாது. அவன் சூத்திர குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குணங்கள் இருந்துச்சுன்னா அவனை பிராமணன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பினால ஒருத்தன் பிராமணன் ஆகிறது கிடையாது. ஒருத்தனுடைய குணத்தினாலையும் அவன் செய்யக்கூடிய தொழிலாலையும் தான் அவனை பிராமணனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா சூத்திரனா சொல்லி சொல்றமே தவிர அவன் பிறந்ததுனால அவன் பிராமணன் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நேற்று நான் பார்த்தோம். அதனால நீங்க பிராமணன் சொல்லி சொல்லும் போது மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் நீங்க யோசிச்சு பார்க்காதீங்க. உண்மையாலுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த குணங்களை கொண்ட பிராமணர்களை பற்றி யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்றாங்க, இந்த கலியுகத்தில் என்ன ஆகுமா, எல்லாரும் பொய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எதை திறந்தாலும் பொய், வாயை திறந்தாவே பொய், சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய். ஏண்டா நீ இது பண்ணியா, தண்ணி கொட்டினியா, இல்லவே இல்லைம்மா, ஒண்ணுமே இருக்காது, சின்ன விஷயம்தான். தண்ணி கொட்டினியா, ஆமா நான் தண்ணி கொட்டினேன், என்ன அதை தூக்கி ஜெயிலில் போட போறாங்க, இல்லை. ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கு கூட பொய் தான் சொல்லுவோம். அதனால இந்த கலியுகத்துல பொய் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா போயிடணும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு இந்த கலியுகத்துல போறது ஃபர்ஸ்ட் பொய், அது சத்தியம் அப்படிங்கிறது போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, யாரும் யஜ்யம் பண்ண மாட்டாங்க, தானம் பண்ண மாட்டாங்க. யஜ்யம் பண்றது அப்படின்னா இன்னைக்கு பண்ணக்கூடிய யஜ்யம் கிடையாது, சும்மா நெருப்பு மூட்டிட்டு வந்து புகை வர வைக்கிறது கிடையாது. யஜ்யம் அப்படின்னா அன்னைக்கு பண்ணக்கூடிய யஜ்யம், அன்னைக்கு பண்ணக்கூடிய யஜ்யம் மட்டும் இருந்துச்சு. அப்படி தூய்மை பண்றதுனால தேவர்கள் வந்து அந்த யஜ்யத்திலிருந்து வெளில வருவாங்க. யஜ்யம் பண்ணும்போது தேவர்கள் அந்த யஜ்ய குணத்திலிருந்து வெளில வருவாங்க. அப்படிப்பட்ட யஜ்யம் பண்ணணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட யஜ்யம் பண்றதுக்கு யாரும் பிராமணர்களும் கிடையாது, அப்படிப்பட்ட யஜ்யம் பண்றதுக்கான தூய்மையான இடமும் கிடையாது. யஜ்யம் போயிடும், தானம் போயிடும். அதே போல பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்களா, கடைசி சூத்திரர்களுடைய வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ண, நேற்று சொன்னேன் இல்லையா, யார் பிராமணன் அப்படின்னா யார் ஒருத்தன் பிக்ஷை எடுத்து வாழ்றானோ, தானம் வாங்கி வாழ்றானோ அவன் தான் பிராமணன். மற்றவங்க கிட்ட இருந்து தானம் வாங்கி வாழணும். எப்போ ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போயிட்டானோ, ஒருத்தங்கிட்ட பணம் கை நீட்டி சம்பாதிக்கிறானோ என்னதான் சூத்திரன் தான். அவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தனா தான் சார், அவன் பிராமண குடும்பத்திலே பிறந்து ஊழல் போடி எல்லாமே இருந்தாலும் அவனுக்கு வந்து எப்போ கை நீட்டி சம்பளம்ன்ற வாங்க ஆரம்பிச்சிட்டமோ அப்போ அவன் சூத்திரன் தான், அவன் பிராமணன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் மகாபாரதம் மறுபடியும் சொல்லுது. ஸோ அதே போல சூத்திரர்கள் என்ன பண்ணுவாங்களா, அவங்க வந்து க்ஷத்திரியனோட வேலையை எடுத்துப்பாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அரசாட்சியில் இருக்கவங்களும் யார் தான் இருக்காங்க அப்படின்னு அப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்க. ஒரு தகுதியுமே இல்லாதவங்க, எல்லா விதமான கெட்ட பழக்கம் உடையவர்கள், எல்லா விதமான அயோக்கியத்தனமும் செய்யறவங்க யார் இருக்காங்க இன்னைக்கு, அரசியல்வாதிகளா இருக்கும். அரசியல்வாதிகளாம் பயந்துக்கிறோம். இன்னைக்கு அரசியல்வாதிகிட்ட போய் பேசுறதுக்கே பயந்துக்கிறோம். ஏன்னா அவனா அயோக்கிய பையன்பா, அடிச்சிருவான்ப்பா, வரட்டு பையன்பா, அயோக்கிய பையன், நம்மள ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு பயந்துக்கூடிய லெவலில் இருக்கும். அன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம், அதே போல கிருஷ்ணகிரிலையும் பாகவத்திலையும் பார்த்தோம். பிரஜைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா நேராக போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராஜா கிட்ட போய் எடுத்து கேட்கறாங்க, ராஜா நீ எல்லாம் ஊர்ல இருக்கிறியா, நீ எல்லாம் ராஜாவா, இங்க ஒரு அரசாட்சி நடக்குதா, என்ன நடக்குது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்களா. கேள்வி கேட்டு அவங்க கிட்ட பதில் வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு இருந்த ராஜாக்கள் கிட்ட, ராஜாக்கள் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள் எப்படி இருக்காங்க, சூத்திரர்கள் தான் ராஜாக்களா இருக்காங்க. அப்படின்னு அர்த்தம், அவங்களுக்கு புலன் கட்டுப்பாடு கிடையாது, எல்லா விதமான கெட்ட பழக்கமும் ஒழுக்கமும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்க தங்களுடைய குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்கும் தங்களுடைய பணத்தை அதிகப்படுத்துறது தான் உபயோகப்படுத்துவாங்களே தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மக்களை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் வேதத்தை படிக்க மாட்டாங்க. இந்த கலியுகத்தில் யாரும் வேதத்தை படிக்கிறது கிடையாது, வர வர கம்மியிட்டே இருக்கு. அதே போல என்ன சொல்றாங்க, எங்க வேணா எதை வேணா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களாம். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சா, முதல்ல வீட்டில் சாப்பிட்றதே வந்து தப்பு நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அன்னைக்கு இருக்கவங்க தன்னுடைய வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்டா தான் பெருசாக நினச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து கூட வந்தால் கூட எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே போய் விழாக்கள்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் யார் சமைக்கிறா, எப்படி சமைச்சிருப்பாங்க, அதில் சுத்தம் இருக்கா இல்லையா,
அவன் என்ன மாதிரி பொருளை உபயோகப்படுத்தி சமைக்கிறான் எதையும் பார்க்கறது கிடையாது. எந்த சமயத்தில் வேணால் எங்கே வேணால் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அந்த ஹோட்டலில், அவன் இப்படி சமைக்கிறான், அவன் சமைக்கும் போதே இப்படி போட்டு சமைச்சிட்டு இருக்கான், நம்ம பார்க்குறது இல்லை இல்லையா? அவன் என்ன போட்டு சமைக்கிறான் இல்லை அவன் எப்படி சமைக்கிறான்னு நம்ம பார்க்குறதே கிடையாது இல்லையா? அவன் இங்கே அப்படி செஞ்சுட்டு அப்படியே சமைச்சிட்டு இருப்பான், இங்கே தெரிஞ்சுட்டு அங்கே அந்த மசாலா எடுத்து போடுவான். அந்த மசாலா தான் எப்படி இருக்கா, ரொம்ப ஸ்மெல்லு நல்லா இருக்குப்பா. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா அவன் நல்லா இருக்குப்பா. அவனுடைய வேர்வையும் அவனுடைய நாத்தத்தையும் நம்ம சாப்பிட்றது அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் லாக்டவுனில் புரிஞ்சிருக்கும், வீட்டில் சாப்பிட்றது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. அட்லீஸ்ட் லூஸ் மோஷன் வராது, இந்த ஃபுட் பாய்சன் வராது, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம். கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, அது வேறு விஷயம். ஏன்னா இன்றைக்கி சமைக்கிறதே மறந்து போயிட்டேன். எல்லாருமே சமைக்கிறத மறந்து போயிட்டேன்னு சொல்கிறத விட தண்ணியில் இன்றைக்கி எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. அதே போல் காய்கறியில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது. எல்லாம் கெமிக்கலாக வரதுனால எதுவுமே டேஸ்ட் வர மாட்டேங்குது. அப்படி என்ன ஆயிடுவாங்க மக்கள், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, யாரும் அதை என்ன பண்ண மாட்டாங்களா, மந்திரங்களே சொல்ல மாட்டாங்க. எந்த விதமான வேத மந்திரங்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு மந்திரமாக சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மந்திரமா? எப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தாலும் அவனை போய் புகழ்ந்து பேசுறது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி தான் பேசுவாங்களோ தெரியல. இந்த அரசியல்வாதிகள் சரி இல்லை சாதாரணமாக காக்கா பிடிக்கிறவங்க சரி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தனை போய் சார் என்ன நீங்கள் செம்மண்ண, நீங்கள் சூப்பர்ண்ண, நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் யாராக இருக்காங்கண்ணே, நீங்கள் பயங்கரம் ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் சார், வெரி கிரேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் உண்மையில் அவனுக்கு அந்த குணமே இருக்காது. பட் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. இதுதான் அவனுடைய மந்திரமாக இருக்கும். இப்படி தன்னுடைய காரியமாகிறதுக்கு யாரை வேணால் புகழ்ந்து பேசக்கூடியது தான் மந்திரமாக இருக்கும். ஸோ ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தவஹா ஸ்தவப்பிரியா போத்தானே ஒரு கிளாஸில் பார்த்தோம். உண்மையில் ஸ்தவஹா ஸ்தவப்பிரியா, ஸ்தவஹா அப்படின்னா போற்றத்தக்கவர். இந்த உலகத்திலேயே போற்றத்தக்கவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் பகவான் மட்டும்தான். அவர்கிட்ட மட்டும்தான் எல்லா விதமான நல்ல குணம் இருக்குது. அதை தவிர நம்ம யாரை புகழ்ந்தாலும் அவர்கிட்ட அந்த குணம் போயிடும், அவங்ககிட்ட அந்த குணம் இருக்காது. அதனால் நம்ம புகழணும் அப்படின்னா பகவானை மட்டும்தான் புகழணுமே தவிர மற்றவங்களை புகழக்கூடாதுன்னு சொல்கிறார். செகண்ட் ஓகே. ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு மக்கள் புகழ்ச்சி அப்படின்னா வெறுமனே ஒரு விதமான தகுதி இல்லாதவனை புகழ ஆரம்பிச்சுருவாங்க. உண்மையாலுமே தகுதி இருக்கவங்கள இன்னைக்கு புகழ மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மக்களுடைய ஆயுசு குறைஞ்சி போயிட்டே இருக்கும். வர வர ஆயுட்காலம் குறைஞ்சிட்டே இருக்கும். அவங்களுடைய புத்தி திறமை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய உடல் வலிமை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய வீரியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய உடல் தகுதியானது சின்னதாக ஆகிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு மனுஷனுக்கு உண்மையாலுமே ஆரோக்கியம் இருக்குது, அதே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கம்மிட்டு இருக்கு. பசங்க போக போக நிறைய பேர் கரடி போட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புத்தி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அன்றைக்கி இருந்த மாதிரி மெமரி பவர் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லாம் ஃபோன் வந்துச்சு. எல்லாம் ஃபோனில் இருக்கனால இன்னைக்கு நம்ம நம்பரே நமக்கு யாரும் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. டேபிள்ஸ்லாம் இன்றைக்கி யாரும் ஞாபகம் இல்லை. 16 வாய்ப்பாடு வரைக்கும் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வாய்ப்பாடெல்லாம் யாருக்கும் ஞாபகமே கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்கள் கேல்குலேட்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, புத்திசாலியாக இருந்தாலுமே கூட அவனுக்கு எந்த புத்தி வராது, கிருஷ்ணரை பற்றி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்ற புத்தி வராது. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். உண்மையான புத்திசாலித்தனம் அப்படின்னா ஏதோ புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு வரதுக்கு உண்மையான புத்திசாலித்தனம் கிடையாது. உண்மையான புத்திசாலித்தனம் அப்படின்னு என்னது, எதை புத்தின்னு சொல்கிறோம். எந்த ஒரு அறிவானது நம்முடைய பிரச்சனையை தீர்க்குதோ அதுதான் அறிவுன்னு சொல்கிறோம். அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் உண்மையான ஞானம். எதுக்காக நம்ம விஷயத்தை கற்றுக்க போகிறோம்? இப்போ இருட்டாக இருக்குது. ஸோ இருட்டில் இருந்தோம்னா நம்ம என்ன இருக்கோம், பயமாக இருக்கும். ஏன்னா இருட்டில் நம்ம என்ன எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கவும் அவங்களுக்கு பயம் வரும். ஸோ எப்போ வெளிச்சம் வரணும் அப்படின்னா நம்ம இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். அப்போ நம்மளுக்கு பயம் வராது. ஸோ அதே போல் இந்த உலகத்தில் நம்ம எது கற்றுக்கிறோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பழகிக்கலாம், வாழ பழகிக்கலாம். அப்படி இல்லைன்னா கஷ்டப்பட போகிறோம். அதனால ஞானம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஞானம் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயற்கையை பற்றியும் நம்முடைய இயற்கையை பற்றியும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதா ஞானம். அதை யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு ஸ்கூல்லையும் கிடையாது, காலேஜ்லையும் கிடையாது. நம்ம இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற ஞானம் 0% யூசேஜ். யாரும் எங்கேயும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அல்காரிதம், ட்ரிக்னாமெட்ரி, இல்லை பயாலஜியில் ஏதோ படிச்சுட்டு இருக்கோம், கர்ப்பாம்பூச்சி பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இல்லை ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ராஜா யாரோ ஒருத்தனை கொண்டாரு படிச்சுட்டு இருக்கோம். இல்லை தமிழில் இங்கிலீஷில் சம்மந்தமே இல்லாத ஏதோ சப்ஜெக்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்.
ஸோ இதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா நமக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா சமுதாயத்துக்கும் நமக்கு பிரயோஜனம் இருக்கான ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம அவ்வளோ நேரம் கொடுக்குறோம். நம்ம குழந்தைங்கள படுறான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறோம். அவங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோம், சக்தியை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் கடைசியில் என்ன பிரயோஜனம், ஒன்றும் கிடையாது. ஜீரோ தான். அவங்களுடைய கேரக்டர் மாறி இருக்கா, அவங்களுடைய இன்டெலிஜென்ட் லெவலும் அதிகம் இருக்க கிடையாது. நம்மளை எதிர்த்து பேசுறது, நம்மளை குதர்க்கமாக பேசுறது, தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்கிறது, இதான் கற்றுக்கிட்டாங்களே தவிர உண்மையான ஞானம் அவங்க கற்றுக்கல. உண்மையான ஞானம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படி மனுஷன் நேரம் அவங்களோட புத்தி குறைஞ்சிட்டு இருக்கு, அவங்களோட சக்தி குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கவங்கலாம் வந்து மேலே இருக்கவங்கள போடா வாடான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிராமணர் என்ன பண்ணுவாங்களா, அவங்க பணத்துக்காக யாரெல்லாம் வந்து தகுதியே இல்லாதவங்க அவங்கள வந்து புகழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி அதான் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து அர்ச்சனை அப்படின்ற பேரில், இல்லை வந்து கோயில் தரிசனம் அப்படின்ற பேர் என்ன பண்ணுறாங்க, யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ, யார் வந்து அவன் அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்ல, பணம் கொடுத்தா அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்தான்னா அவங்களை கூட்டு முன்னாடி கூப்பிட்டு வந்து அவருக்கு மாலை போடுறது, அவங்கள மரியாதை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க யார் ஒருத்தவங்க வந்து தகுதியே இல்லாத என்ன பண்ணுறாங்க, புகழ ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அப்படி இருக்கக்கூடாது. பிராமணில் எப்படி இருக்கணும், பகவானை மட்டும்தான் புகழணும். இல்லைன்னா அந்த பகவானுடைய பக்தர்களை புகழணுமே தவிர தகுதி இல்லாதவங்களை புகழக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எழுப்பிடுவாங்க இந்த கலியுகத்தில். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைகள் ஈண்டெடுக்கிறது கிடையாது, கர்ப்பம் தரிக்கக்கூடியது, இல்லை கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். இது நடந்துட்டு தான் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் 6வது 7வது படிக்கும் பொழுது என்ன கர்ப்பம் தரித்து குழந்தைய அபார்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை இன்றைக்கும் சென்னை, பெங்களூர் போன்ற பெரிய சிட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது. அதே போல் அவங்க தூய்மை இழந்துருவாங்க அந்த பெண்கள். அதே போல் அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஆண்களை வெறுமனே தன்னுடைய முக வசியத்தினால, முகத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, முகத்தினாலேயே தன்னுடைய ஒரு ஆணை வந்து வசியம் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலியுகத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உணவுகளை வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உணவுப் பொருட்கள், தண்ணி என்ன பண்ணுவாங்களா, குடிக்கிற தண்ணியை விற்க ஆரம்பிச்சுவாங்களாம். அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தெல்லாம் அன்றைக்கி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மகாபாரத காலத்தில் ஒருத்தன் சாப்பாடு விற்கிறான், இல்லை தண்ணியை விற்கிறான். தண்ணினா நம்ம குடிக்கக்கூடிய டாஸ்மாக் தண்ணி கிடையாது, நார்மல் குடிக்கக்கூடிய தண்ணி. அந்த குடிக்கக்கூடிய தண்ணி கூட இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பாட்டிலில் போட்டு சின்ன சின்ன பாட்டில் போட்டு விற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த கலியுகத்தினுடைய ப்ராக்ரஸ் இதெல்லாம், கலியுகம் ஆக ஆக என்ன பண்ணுறாங்க, மக்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம இதை பார்த்து தான் இருக்கும். அதே போல் பிராமணர் என்ன பண்ணுவாங்களா, வேதங்களை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து காசுக்காக எங்கே வேணால் என்ன பண்ணுறாங்க, எதை வேணால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி போய் எந்த ஒரு வேத மந்திரங்களையும் எங்கே வேணால் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காசுக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் பணத்துக்காக கற்பை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வேணால் நடிக்க தயாராகிட்டாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதே கிடையாது, சமுதாயத்தை பற்றி யோசிக்கிறது கிடையாது, அவங்கள பற்றி யோசிக்கிறது கிடையாது. பணம் வருதா, ஓகே, என்னன்னா பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி வேணால் நடிக்கிறேன். ஸோ இதுதான் பெண் சமுதாயம், இதுதான் இன்னைக்கு பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் அப்படின்னா இன்னைக்கு இதுதான், பெண்களை வந்து இழிவுபடுத்தி நடத்துறத பெண் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலியுகம் அதிகமாக நிறைய காக்கா அதிகம் பெறுவோம். எல்லா பறவைகளோட காக்கா பறவை தான் வந்து இந்த கலியுகத்தில் அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதே போல் இந்த கலியுகத்தில் என்ன அதிகமாகும் அப்படின்னு நிறைய கப்பட்டம் அப்படின்னா ஏமாத்துற குணம், உள்ள ஒன்று வச்சு வெளில ஒன்று பேசுறது, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இதுதான் கபடத்தனம் தான் இருக்குது. ஒருத்தருடைய முகத்தில் கூட ஒரு இயற்கையான சிரிப்பு அப்படிங்கிறத பார்க்க முடியல. யாரை பார்த்தாலும் ஏமாத்துற ஒரு சிரிப்பு தான் இருக்குது. உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துற ஒரு சிரிப்பு தான் இருக்குது. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் கூட சுதந்திரம் பழக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார சுதந்திரம் கிடையாது, குழந்தைகள் பெற்றோர்களுக்குள்ளார சுதந்திரம் கிடையாது. உள்ளார என்ன இருக்குது, எல்லாருக்கும் மஞ்சள் தான் இருக்குது. அந்த கப்படமாக தான் பழகிறாங்களே தவிர ஃப்ரீயான ஹார்ட்ல யாரும் பழகிறது கிடையாது. இவனை எப்போ நம்ம ஏமாத்திடுவானோ, நம்ம இவனை எப்படி ஏமாத்தலாம், இதை பற்றி யோசிச்சிருக்காங்க தவிர ஃப்ரீயாக யாரும் இருக்கிறது கிடையாது மனசு. அதே மாதிரி நிறைய பொறாமை அதிகமாகிடுச்சு, குணம், பேராசை. எனக்கு இன்னும் வேணும். இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இந்த லாக்டவுனில் உட்காந்து இருக்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குது. இன்றைக்கி அது கூட இல்லாமல் ரோட்டில் பிச்சைக்காரங்க நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், எனக்கு இல்லையே அழுகுறதை விட்டுட்டு இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக உதவி பண்ண முயற்சி பண்ணணும். இன்றைக்கி அதை யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் உள்ளார கோடி கணக்கில் அமைக்க வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டம் வர்றதை பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு 2 ரூபாய் எடுத்து வெளில கொடுக்கலான்னு செய்ய மாட்டாங்க. ஒன்றுமே இல்லையே என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா பஞ்சப்பாட்டு பாடுவாங்க தவிர இருக்கிறத எடுத்து ஷேர் பண்ண மாட்டாங்க.
இதே கொஞ்சம் ஏழையாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, தன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிடுவான். ஒரு மிருகம் கூட அதை பண்ணுது, மிருகம் கூட பகிர்ந்து சாப்பிடுது. பட் மனுஷன் என்ன பண்ணுறது கிடையாது, பகிர்ந்து சாப்பிட்றது கிடையாது. தன்னை சுற்றி இருக்கவங்க, தனக்கு தெரிஞ்சவங்க, தன்கிட்ட வேலை பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட நம்ம பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாவே எங்கேயுமே உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறது வராது. ஏன்னா பகவான் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் போதுமான அளவு கொடுத்துருக்காரு இந்த உலகத்தில். யாருக்கும் வறுமை அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்தில் நம்ம பதிக்கு வச்சுட்டு பகவான் மேலே கொட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், கொஞ்சம் பெரிய மனசு இருக்கணும். பெரிய மனுஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளை பெரிய மனுஷன் யோசிப்பாங்க, நம்மளை ஒத்துப்பாங்க. அதே போல் நம்மளும் நாளைக்கு போய் இறப்புக்கு அப்புறம் நம்ம போய் அங்கே போய் நின்னோம் அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம வெக்கம் இல்லாமல் சொல்ல முடியும், ஆமாம் நான் உதவி பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ணேன்னு சொல்ல முடியும். அதை விட்டு நாங்கள் போய் நின்று எப்படி போய் பதில் சொல்கிறது, நீ என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபா இருக்குது, ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியாது ஒருத்தனுக்கு அப்படின்னா அப்புறம் அது இருந்து என்ன பிரயோஜனம்? தாகத்துக்கு உதவா தண்ணீர், அரும்பசிக்கு உதவா அன்னம், தரித்திரம் அறியா பெண்டீர், இருந்தென்ன போயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த சமயத்தில் நிறைய தேவைப்படக்கூடிய சமயத்தில் கொடுக்காம என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. அது கிரகஸ்தர்களுக்கு உண்டான தர்மம் என்னது, இந்த மாதிரி மற்றவங்க உணவு கொடுக்குறது அப்படிங்கிறது. அதை பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் எடுத்துகிட்டு பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு அதர்மமாகி போயிடும். அதுவும் நடந்துதான் இருக்கு. யாரெல்லாம் தானம் கொடுக்கணுமோ, யாரெல்லாம் உதவி செய்யணுமோ அவங்க பண்ணுறது கிடையாது. யாரெல்லாம் அதை செய்யக்கூடாது அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ தர்மத்தை எல்லாரும் பண்ணிடக்கூடாது. எந்தெந்த தர்மம் யாராருக்கு இருக்கோ அவங்க தர்மம் அவங்க தான் பண்ணணும். மற்றவங்க தர்மத்தை நம்ம எடுத்து பண்ணக்கூடாது. அது நல்லதாகவே இருந்தாலும் கெட்டதாகவே இருந்தாலும் மற்றவங்க தர்மத்தை நம்ம எடுத்து பண்ணக்கூடாது. நம்ம தர்மம் என்னவோ அதான் பண்ணணும். பிரம்மச்சாரினா அவன் தர்மத்தை என்ன பண்ணும் அதை பண்ணும், கிரகஸ்தனா அவன் தர்மத்தை பண்ணும், சன்னியாசினா அவன் தர்மத்தை பண்ணும். மற்றவங்க தர்மத்தை எடுத்து பண்ணும்போது குழப்பம் வந்துடும், சமுதாயத்தில் குழப்பம் வந்துடும். அந்த சமுதாயத்தில் குழப்பம் வந்துச்சு அப்படின்னா நல்லா பிரச்சனையே வரும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, இங்கே இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் மக்கள் பிராமணர்களுடைய ஒரு விஷயத்தினால அவங்க நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகும். பிராமணர்களால் இது நடந்து தான் இருக்குது. சமுதாயத்தில் நிறைய குழப்பம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி அவங்களாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே அனுபவிக்கிறாங்க இப்போ. அதே போல் இன்னைக்கு நிறைய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, நிறைய வரி வசூலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுவும் நடந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் பொய்யான நிறைய சுவாமி என்ன பண்ணுவாங்க, நிறைய பெரிய பெரிய வியாபாரிகளாக ஆகிடுவாங்க. இன்னைக்கு அதுவும் பார்த்து தான் இருக்கும். அன்னைக்கு ரிஷிகள்லாம் எப்படி இருந்தாங்க, ஒருத்தருமே தனக்காக எதையும் செஞ்சுக்கவே கிடையாது. நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்தோம். இப்போ ஆதிசங்கரர் இருந்தார். ஆதிசங்கரர் ஒரு இடத்துல ஒரு வீட்டை பிக்ஷா கேட்க போறார். ஸோ பிக்ஷா கேட்க போறார் அப்படின்னா அந்த பிக்ஷா போய் கேட்குற இடத்துல அந்த ஒரு பையனால அவங்க வீட்டில் அந்த அம்மா வீட்டில் ஒன்றுமே கிடையாது கொடுக்கறதுக்கு, அவ்வளோ வறுமையில் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க, ஊருக்காய் போடுறது, அந்த நெல்லிக்காய் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் உடனே லக்ஷ்மியை புகழ்ந்து பாடுறார். கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. லக்ஷ்மியை புகழ்ந்து பாடினார் அப்படின்னு அவங்க வீட்டில் அப்படியே மலை மாதிரி கொட்டுச்சா. அந்த கனகா அப்படின்னா செல்வம், இல்லைன்னா தங்கம், தாரா அப்படின்னா மலை. ஸோ கூரை பிடிச்சி கொட்டுச்சான். அவர் என்ன பண்ணல, தன்னுடைய வறுமைக்காக என்ன பண்ணல, அவர் பாடிக்கல. அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், அவருக்குன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு லக்ஷ்மியை கேட்டு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கலாம். அதை பண்ணல. அவர் என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்காக அதை பண்ணாரே தவிர தன்னுடைய தபஸை உபயோகம் பண்ணாரே தவிர தனக்காக இன்னைக்கு உபயோகப்படுத்திக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கு சாதுக்கள் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தாங்க, மற்றவர்களுடைய நலனுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர தன்னுடைய நலனுக்காக வாழல. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சாதுக்கள் எல்லாமே பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமாக போயிடுச்சு. பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் பேசுனா 10,000 ரூபாய், வீட்டுக்குள்ளே வரணும்னா 1 லட்ச ரூபா, பாதாபிஷேகம் பண்ணால் 3 லட்ச ரூபா, வீட்டில் எங்கேயும் பண்ணி கொடுக்கணும்னா 4 லட்ச ரூபா. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி போட்டு வச்சுருக்காங்க, மெனு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் ஒருத்தர் தான் சொன்னார், ஆன்மீக விஷயம் எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, வாங்கிடக்கூடாது, எல்லாம் ஃப்ரீ தான். ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான, எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்க வேணான்னு சொன்னாலும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறார். இப்போ மற்ற கோயில்லையும் நம்ம கோயில் என்ன வித்தியாசம், வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்தாலும் கண்டிப்பாக பிரசாதம் கொடுத்து அனுப்பும். இல்லை சுவாமி எதுக்கு பிரசாதம் கொஞ்சமாக கொடுங்க, இல்லை கொஞ்சமாக கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லுவோம். கிடையாது, நம்ம யார் வந்தாலும் பிரசாதம் ஃபுல்லாக கொடுத்து அனுப்புறது நம்ம பழக்கம். ஏன்னா நம்ம இன்னைக்கு கொடுக்குற இடத்துல இருக்கணும், வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் அன்னைக்கு கொடுக்க தான் முயற்சி பண்ணாரு தவிர அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது வாங்குறதுக்கு. கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருக்கார், நம்ம கொடுக்குறோம். அதனால் உண்மையான சாதுக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட கொடுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க, மற்றவங்க கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த கலியுகத்தில் அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதே என்ன சொல்கிறாங்க, பிராமணர்கள் நிறைய நகத்தை வளர்த்துப்பாங்களாம்,
நிறைய முடி வளர்த்துப்பாங்களா, நிறைய தாடி வளர்த்துப்பாங்களா. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தாடி வளர்க்கறது ஒரு ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு. ரிஷிகள் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க மறுபடியும், ஆனால் தெரியாமல் இருக்காங்க. அதே போல எல்லா விதமான வர்ணங்களும் தங்களுடைய குணங்களை இருந்துட்டு அவங்க இஷ்டத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா விதமான வர்ணங்களும் அழிஞ்சு போனதுனால மழை வர நின்று போயிடும். ஸோ மழை வரல அப்படின்னா எங்கேயுமே எந்த ஒரு உற்பத்தி இருக்காது. ஸோ அதர்மம் வர வர தர்மம் குறைய எல்லாரும் வந்து தர்மத்தை செய்கிறவங்க எல்லாம் எப்படி ஏழைகளாக தான் இருப்பாங்களாம், அதர்மத்தை செய்கிறவங்க எல்லாரும் ரொம்ப செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அதுவும் நடந்துட்டு தான் இன்னைக்கு இருக்கு. அதே போல இந்த கலியுகத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கணவன் இருக்கும் பொழுது வேற ஆண்களோட சேர்ந்து பழகிறது, வேற ஆண்களோட சேர்ந்து நெருக்கமாக இருக்கிறது செய்ய ஆரம்பிச்சுவாங்களாம். ஸோ இன்னைக்கு அதையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் திறந்தோம்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாத தொடர்பு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இன்னும் இந்த கலியுகம் அதிகமாக என்ன இருக்கும், எல்லா விதமான நதிகளும் வற்றி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நதிகள்லாம் வற்றி போயிட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் இருக்கும். அதே போல எல்லா விதமான செடி கொடி மரம் எல்லாமே கருகி போய் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அப்படி கலியுகம் முத்தி போன பின்னாடி என்ன பண்றாரு பிரம்மா, சம்பர்த்தகா அப்படின்ற ஒரு அக்னியை வந்து அனுப்பி வைக்கிறார் இந்த கலியுகத்துக்கு, இந்த உலகத்துக்கு. அந்த சம்பர்த்தகா அப்படின்ற அக்னி என்ன பண்ணுமா, இந்த உலகத்தை மொத்தமும் வந்து எரிக்க ஆரம்பிச்சிடும். கலியுகம் முடியறதுக்கு இன்னும் 4,32,000 வருஷம் மொத்த கலியுகம். அதில் இப்போ வந்து 5,000 வருஷம் தான் போயிருக்கு. ஸோ இன்னும் 4,27,000 வருஷம் நமக்கு இன்னும் கலியுகம் இருக்கு. அதெல்லாம் இப்போ கலியுகம் முடிய போகிறது கிடையாது. கலியுகம் முடிவு நமக்கு நேரம் இருக்கு. ஸோ அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. மகாபாரத்தில் அந்த கலியுகம் முடியும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மார்க்கண்டேயர் பார்த்துருக்காரு. அதெல்லாம் பார்த்த விஷயத்த சொல்றாரு. அப்படி முடியும் போது என்ன பண்ணாங்க, சம்பரத்துக்கு அப்படின்ற அந்த அக்னி வந்து எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிடும். உலகமே மொத்தமாக எரிஞ்சு ஃபுல்லாக அந்த தகன்னு அக்னி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பெரிய மேகங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சு பெரிய மழை பொழிய வைக்கிறாரு. ஸோ மழை பொழிஞ்சு என்ன ஆகும், இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணிடுமா, வெறும் தண்ணியால் நிரப்பிடுமா. முதல்ல நிறைய சூடாச்சு, உலகம் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வந்த பின்னாடி எல்லாம் அமைஞ்சு போய் உலகம் எல்லாமே தண்ணினால கவர வைக்கணும். அதுக்கப்புறம் பாதி இந்த உலகத்தை வந்து தண்ணினால கவர் பண்ண பின்னாடி வாயு அமுச்சு விட்டுருவாங்க. இந்த உலகத்தில் வாயு அமுச்சு விட்டுட்டு பிரம்மா தூங்க போயிடுவார். அவ்வளோதான், பிரம்மாவோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 12 மணி நேரம் அவர் தூங்குறார். நைட்டு ஒரு பகல் ஒரு நைட்டு. ஸோ பகல் மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த தேவர்களுடைய 1000 சதுரிகத்துக்கு பிரம்மாவுடைய ஒரு பகல், அந்த தேவர்களுடைய 1000 சதுரிகம் பிரம்மாவுடைய ஒரு இரவு முழுக்க என்ன பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மார்க்கண்டேயர் சொல்றாரு, அந்த சமயத்தில் நான் அந்த உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா. ஏன்னா அந்த மார்க்கண்டேய ரிஷிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு விதமான ஆசை இருக்கும், வினோதமான ஆசை இருக்கும். அவருக்கு ஒரு ஆசை, என்ன ஆசைன்னா பகவான் கிட்ட போய் கேட்குறாரு, இந்த விஷ்ணு மாயின்னு சொல்றாங்க இல்லையே, அந்த விஷ்ணு மாயை நான் பார்க்கணும். விஷ்ணு எப்படி வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தை எப்படி அழிக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் பார்க்கணும்னு சொன்னார். பகவான் நினைச்சார், உனக்கு ஏன்ப்பா இந்த ஆசை, சரி பார்க்கணும் நினைக்கிறியா, சரி உன்னோட இஷ்டம், காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மார்க்கண்டேய ரிஷி காட்டுறாரு இந்த உலகம் எப்படி அழிஞ்சது அப்படின்னு. இவ்வளவு அழிவுலையும் மார்க்கண்டேய ரிஷி மட்டும் உயிரோடு இருக்காரா, பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் ஒருத்தர் மட்டும் மிஞ்சிட்டார். அதான் சொன்னேன், அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. யாருமே இல்லை உலகத்துல, எதுவுமே கிடையாது, நீங்க ஒருத்தர் மட்டும் இருக்கும். எங்க போனாலும் சுற்றி பார்த்தாலும் யாருமே கிடையாது, ஒரே அமைதியா இருக்கு, ஊரே தண்ணியா இருக்கு, நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. எவ்வளவு பயமா இருக்கும். ஸோ அவர் பார்க்குறாரு, அப்படிப்பட்ட பயத்துல என்ன பண்றாரு, எவ்வளவு தூரம் போயிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு மூலையில் யாராவது தென்பட மாட்டாங்கன்னு நடந்து போயிட்டே இருக்காரா. அவர் பண்ண தண்ணியில் நீந்திட்டு போயிட்டே இருக்காரு, எங்கேயும் ஒண்ணுமே தெரியல. ரொம்ப தூரம் போன பின்னாடி ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சுதான். அப்படியே பரவாயில்ல, ஆலமரம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்து பக்கத்துலேயே பார்க்குறாரு. அந்த ஆலமரத்து இலை, அந்த இலை மேலே ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனை பண்ணார் படுத்துக்கிட்டு தன்னுடைய கால் கட்டவர்கள் எடுத்து தன்னுடைய வாயை வச்சுட்டு சூப்பிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்க்குறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு, யார் இது, சின்ன பையன், இந்த பையன் எப்படி இங்கே படுத்துட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தில் இந்த பையன் எப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சின்ன பையன் பேசுறான், என்ன மார்க்கண்டேயரே, நீங்க உங்க ஆசைத்தீர பார்த்துட்டீங்களா, ரொம்ப களைச்சி போயிட்டு இருக்கேன் போல இருக்கே, உங்களை பார்த்தா ரொம்ப களைச்சி போன மாதிரி இருக்கேன், கொஞ்சம் வாங்க வந்து என்கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் விஷ்ராந்தி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய வாய்க்குள்ள நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வாய் ஆன்னு திறக்கிறாரு. சொன்னோடனே உள்ள போயிட்டார் மார்க்கண்டேய ரிஷி, உள்ள போயிட்டார். ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கணும், அவ்வளோ பெரிய மார்க்கண்டேயர் எப்படி இருக்கணும், இல்லை அந்த
அந்த கிருஷ்ணர் அந்த அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுதா, வாய் திறக்கும் போது மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் அவருக்குள்ள போய் அடக்கம் ஆயிடுறான். எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, இந்த உலகத்தை மொத்தமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு உள்ள மார்க்கெட் ரிஷி போயிட்டார். உள்ளே போன பின்னாடி அவர் உள்ளே பார்க்கறாரு, அங்கே மறுபடியும் புது சிருஷ்டியாக இருக்கான். எல்லாமே புது சிருஷ்டியாக இருக்கான். அவர் இதுக்கு முன்னாடி உலகத்தில் எப்படி பார்த்துருக்கோ அந்த மாதிரி எல்லா சிருஷ்டியும் இருக்கான். நிறைய மலைகள் இருக்கான், நிறைய அந்த மலைகள் தண்ணி ஓடிட்டு இருக்கான், அருவிகள் இருக்கான். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய காடுகள் மறுபடியும் பார்த்தாராம். அங்கே நிறைய மிருகங்கள்லாம் இருக்கான், பட்சிகள் இருக்கான், நிறைய ஊர்வனங்கள்லாம் இருக்கான். அதே போல் கொஞ்சம் வெளில பார்த்தாங்கன்னா கிராமங்கள் இருக்கான், நகரங்கள் இருக்கான். அங்கே எல்லா விதமான மனிதர்கள், 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் தனக்குண்டான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க, சத்திரிகள் தனக்குண்டான கடமைகளை பண்ணிட்டு இருக்காங்க, வைஷ்யர்கள் தனக்குண்டான கடமைகளை பண்ணிட்டு இருக்காங்க, சூத்திரர்கள் தனக்குண்டான கடமைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 4 விதமான மரணங்களும் அவங்க கடமைகளை பண்ணிட்டு இருக்காங்க. 4 விதமான ஆசிரமங்களையும் பார்த்தாராம். பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாசி அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய கடமைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயத்த பார்க்குறாங்க அந்த உலகத்துல. இந்த உலகத்துல எதெல்லாம் பார்த்துருக்காரோ அதெல்லாம் அங்கேயும் பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாரு, தேவர்களையும் பார்க்குறாரு. பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்ணுறாரு, மொத்த தேவ சிருஷ்டியும் பார்க்குறாரு. தேவர்கள், யக்ஷ, கிண்ணற, வானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்சரசுகள், கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மக்களையும் பார்க்குறாரு. 3 உலகங்களையும் பார்க்குறாரு. இப்படி நிறையா பார்த்துட்டு போயிட்டே இருக்கார். அந்த ஒரு விஷயத்துக்கு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கார். என்ன முடிவு பார்க்க முடியல, அந்த குழந்தையோட முடிவு மட்டும் பார்க்க முடியல. குழந்தையோட வயிற்றுல இருக்கார், அந்த சிசுவனுடைய அந்த ஆளிலை கண்ணனுடைய வயிற்றுல இருக்கார். வயிற்றுக்குள்ள இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படியே பல வருஷம் அங்கேயே இருக்காரு, உள்ளறையே பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் தெரியல, பல வருஷம் ஆனது கூட தெரியல, ரொம்ப வருஷமா இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது, ஒரு பெரிய காற்று அவரை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுச்சா, வாயிலிருந்து வெளில வந்துட்டார். மார்க்கண்டேய ரிஷி வாயிலிருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்த பின்னாடி அந்த குழந்தை சிரிச்சுட்டு கேட்குறான், என்ன மார்க்கண்டேய ரிஷி, எல்லாம் பார்த்தீங்களா, வயிற்றுக்குள்ளார போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்ட பின்னாடி அவர் கேட்குறாரு, அந்த மார்க்கண்டேயர் கேட்குறாரு, அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, நீங்கள் யாரு, எப்படி நீங்கள் இந்த ஒரு இளமையில இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி எத்தனை நாள் இங்கே படுத்துட்டு இருக்க போறீங்க, எனக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணிக்கு பேர் நார அப்படின்ற தண்ணியோட பேர். அந்த நார அப்படின்ற தண்ணியில நான் படுத்துட்டு இருந்ததால என்னோட பேர் நாராயணர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நார அப்படின்னா தண்ணி, ஒரு குறிப்பிட்ட தண்ணி, அந்த உலக சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தண்ணி தான் நாரான்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த தண்ணிக்கு மேல அவர் படுத்துருக்கலாம் அயனர். ஸோ நாராயண அப்படின்னு பேர். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம், நரசிய அயனக நாராயணக. யார் ஒருத்தர் எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஆதாரமா இருக்காரோ, தஞ்சமா இருக்காரோ, அடைக்கலமா இருக்காரோ, அவருக்கு பேர் தான் நாராயணன். ஸோ என்ன ஆகுது, இந்த சிருஷ்டி முடியும் போது எல்லாரும் போய் இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு கிருஷ்ணர் பகவான். என்ன பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாரு. உங்களுடைய கர்மத்தை முடிச்சுட்டு பக்தியை பண்ணி நீங்க இங்கிருந்து மோட்சம் போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த சான்ஸ் சரியா உபயோகப்படுத்திடல. அப்ப என்ன பண்றோம், மறுபடியும் இந்த உலகம் அழியும் போது மறுபடியும் தூங்க வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பிறகு என்ன பண்ணுவார், மறுபடியும் சான்ஸ் கொடுப்பார். இந்த பிறகு நம்ம எந்த கர்மாவோட போனோமோ அந்த கர்மாவோட அடுத்த பிறகு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த பிரளயத்துக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படின்னா இது ஒரு தூங்க போற மாதிரி. ஒரு தூங்க போற என்ன பண்றான், தூங்கும் போது தன்னுடைய எல்லா விதமான கடமைகளையும் மறந்துட்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சோம்னா என்ன ஆகுது, அவன் ஞாபகம் வந்தோடனே எல்லாரும் ஞாபகம் வந்தது. ஓ நான் இப்படிப்பட்டவன், எனக்கு இந்த வேலை இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், எல்லாம் ஞாபகம் வந்து தூங்கும் போது எல்லாம் மறந்து போயிட்டு தூங்குறான். அதே போலதான் ஒரு பிரளய காலத்துல எல்லா விதமான கவலைகளையும் விட்டுட்டு எல்லா விதமான கர்மத்தையும் விட்டு என்ன பண்றான், அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான் பகவானுடைய வயிற்றுல. எந்திரிச்சோன்னு என்ன ஆயிட்டான், எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்றான், பரபரமரமும் பறக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல இப்படி ஓடிட்டு இருக்கான். ஸோ அதான் சொல்றாரு, நான் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் மட்டும் நாராயணன் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவர்களும் நான் தான். இந்திரன், சந்திரன், வாயு, வருணன், இந்த தேவர்களும் நான் தான். அது மட்டும் இல்லாம நான் தான் எப்படி இருக்கேன், சிவான்னு நான் தான் இருக்கேன், பிரம்மாவும் நான் தான் இருக்கேன், விஷ்ணு நான் தான் இருக்கேன். இந்த உலகத்தை படைக்கிறது நான் தான், காக்கிறதும் நான் தான், அழிக்கிறது நான் தான். எல்லாமே நான் தான். என்னுடைய ரூபம் தான் இருக்கு, இந்த 3ஆம் செஞ்சுட்டு இருக்கு. அதே போல இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, பிரம்மாவுடைய இரவு வரைக்கும் நான் இருப்பேன். பிரம்மா எந்திரிச்சிட்டா அப்படின்னா நான் இந்த இடத்துல கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய வேலையை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காராம். ஸோ பிரம்மாவுடைய அந்த நாள் முடிஞ்ச பின்னாடி அவர் பிரம்மா எந்திரிக்கும் போது அந்த விஷ்ணுமூர்த்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார். ஸோ மறைஞ்சு போன பின்னாடி அந்த பகவான் என்ன பண்றாரு, மறைஞ்சு போன பின்னாடி பிரம்மா மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஸோ மறுபடியும் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். அந்த
கலியுகத்தில் முன்னாடி இந்த இந்த அழிவுக்கு முன்னாடி என்ன ஆகுவான்னா கல்கி பகவான் வருவார். ஸோ கல்கி பகவான் தான் வந்து என்ன பண்ணார், முதல்ல இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த பிரளயம் நடைபெற ஆரம்பிக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அவர், இந்த கலியுகத்தினுடைய குணங்களை மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்ல நினைக்கிறேன். பட் ஒரு சில முக்கியமான குணங்கள் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கலியுகம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா மகாபாரதம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யாமல் தான் நம்ம கலியுகத்தினுடைய தாக்கத்தில் தப்பிக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் யுதிஷ்டர் கேட்குறாரு. யுதிஷ்டர் கேட்கறதுனால மார்க்கண்டேயர் சொல்கிறார், இந்த கலியுகத்துடைய மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த கலியுகத்தில் தர்மத்துடைய 4 கால்கள் ஒரே கால் தான் நிற்குமா. நான் சொன்னாலே தர்மத்துக்கு 4 கால்கள் இருக்கு. ஒன்று சத்தியம், சௌச்சம், அப்புறம் தப, அப்புறமேல வந்து தயா. இந்த 4 தூண்கள் தர்மத்துக்கான தூண்கள். சத்தியம் அப்படின்னா உண்மையை பேசுறது, தயை அப்படின்னா கருணையோடு இருக்கிறது, தூய்மையோடு இருக்கிறது. அதே போல் தவத்தை சேருது, தவம் அப்படின்னா தவம். இந்த 4 தூண்கள் இருக்கும் தர்மத்துக்கு. ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன ஆயிடும், இந்த 3 அடிப்பட்டு போயிடும். என்னென்னது, தவம் போயிடும், அதே போல் தூய்மை போயிடும், கருணை அப்படிங்கிறது போயிடும். சத்தியம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் தாங்கிட்டு இருக்கு இந்த கலியுகத்தில். மற்ற 3 இன்னைக்கு கிடையாது. மற்ற 3 நம்மளால பண்ண முடியாது. ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு இன்னைக்கு உண்மை அப்படின்ற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் நம்மளை வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இந்த கலியுகத்தில் ஆக என்ன இருப்பான், அந்த உண்மை அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் மனதுக்கிட்டது போயிடும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மனிதர்கள் வந்து தான் வந்து பிராமணன், நான் சத்திரியன், நான் வைஷ்யன், நான் சூத்ரன்ற பேர்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. உண்மையில யாருமே எதுவுமே கிடையாது, எல்லாருமே சூத்திரர்கள் தான். பிறப்பால எல்லாரும் சூத்திரர்கள் தான். அவனுக்கு அந்த குணம் இல்லாம அவன் பிராமணன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எதனால இந்த கலியுகம் வந்து முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா பொய் அகங்காரத்தோட இருக்கக்கூடிய பண்டிதர்களால். அகங்காரத்தோட எப்ப பண்டிதர்கள் இல்ல பிராமணர்கள் வந்து தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ இந்த உலகத்துல, அப்பதான் இந்த கலியுகம் ஆரம்பிக்கிறது. ஸோ கலியுகத்தினுடைய ஆரம்பமே பிராமணர்களுடைய வீழ்ச்சி தான் கலியுகத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா கலியுகம் அப்படி வந்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த கலியுகத்துல, இந்த பிளாஸ்டிக் அதான் வந்து உடுத்திக்க எழுப்பு விடுவாங்க. சணல் கயிறுன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து ராஜாக்கள்லாம் வந்து தங்கம், வெள்ளி இப்படி விஷயங்களை வச்சு உபயோகப்படுத்தி ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காட்டன் ட்ரெஸ் போட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜூட் அப்படின்னு சொல்லி இதை போட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸு, ஊசி போன ட்ரெஸ்ஸு, நாரி போன ட்ரெஸ்ஸு, இல்லை பிளாஸ்டிக் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அன்றைக்கே சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில். ஸோ மக்கள் வந்து அப்படி வந்து ட்ரெஸ் போட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி வரகுன்னு என்னது, கேழ்வரகா, வரகுன்னா கேழ்வரகு எனக்கு தெரியல. ஸோ வரகு அப்படிங்கிறத முக்கியமான உணவாக போயிடும் கலியுகத்தில் போக போக. அதே போல் கணவன் மனைவி 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ மாட்டாங்க. 2 பேரும் வந்து சும்மா இன்பத்துக்காக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுவாங்க. இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சொல்லி சொல்கிறோம் இல்லையா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு கிடையாது. நீ எனக்கு சுகத்தை கொடு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த சுகம் எப்போ கட் பண்ணிடுச்சோ அப்போ நீ என்னை கட் பண்ணிட்டு போய் நான் அவனை கட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ அவங்க வந்து ஒரு பொறுப்பும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே என்ன பண்ணுறோம், வெறும் சுகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காது, வெறும் இன்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்கான உறவு முறை தான் இருக்கும். உண்மையான கணவன் மனைவி யாரும் வாழ மாட்டாங்க. ஏன்னா உண்மையான கணவன் மனைவி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கும் தர்மத்தை செய்யறதுக்கும் தான் கணவன் மனைவின்னு இருக்காங்களே தவிர வெறும் இன்பம் அடைகிறதுக்காகவும் வீட்டு செலவை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் கிடையாது, சண்டை போட்டுக்கிறதுக்காகவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நிறைய எல்லாரும் வந்து பசு மாംசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னைக்கு அதுவும் நடந்துட்டு இருக்கு. நிறைய வந்து நாஸ்திகர்கள் வந்துடுவாங்க, கடவுள் சொல்லக்கூடியவங்க. இன்னைக்கு அதுவும் வந்துட்டு இருக்கு. எல்லா விதமான நதிகளும் தண்ணி இல்லாமல் போயிடும், அதுவும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பித்திருக்களுக்கு, தன்னுடைய மூதாதையர்களுக்கு மக்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதே போல தந்தை வந்து மகனை ஏமாத்துவான், மகன் வந்து தந்தை ஏமாத்த ஆரம்பிச்சிடுவான், அதுவும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதே போல பிராமணர்களே இன்னைக்கு வேதத்தை வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு பிராமணன் சொல்லிட்டு இருக்கோம், என்ன பண்றான், வேதத்தை தப்பா பேசுனா, இல்லை வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயம் தப்பா பேசுனா, ஆண்கள் தப்பா தான் பேசிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதே போல என்ன சொல்லப்படுது, பெண்ணானவள் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் கொண்டுடுவாங்க. ஸோ இன்னைக்கு அதுவும் நடந்துட்டு தான், நிறைய நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். சதி திட்டம் திட்டி தன்னுடைய கணவனையும் குழந்தையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நடந்துட்டு இல்லாத விஷயம் கிடையாது. அதே போல யாராவது ஒருத்தன் வந்து அருவருக்கத்தக்க விஷயம் பேசினாங்க அப்படின்னா அவனை யாரும் திட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அருவருக்கத்தக்க விஷயம் பேசுறதுக்கு அவன் வந்து ரொம்ப கூச்சம் பண்ண மாட்டான். இன்னைக்கு அதுவும் நடந்துதான் இருக்கு. மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு எதை வேணா வாக்கு சுதந்திரம் இருக்கு, நம்மளுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணா பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
எப்படி வேணா பேசலாம் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ அருவருக்கத்தக்க விஷயத்த வேணா பேசலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பேசினா யாரும் தப்புன்னு கூட சொல்றது கிடையாது. இல்லை பேசலாம் என்ன பண்ணுறது கிடையாது. நான் பேசுகிறமே அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறது கிடையாது. வெக்கப்படாமல் இன்னைக்கு அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து உயர்ந்த ஒரு ஹீரோயிசம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எதிர்த்து பேசுறதோ, ஒருத்தர் குறவா பேசுறதோ, ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது தான் இன்னைக்கு வந்து ஹீரோயிசம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதே போல எந்த ஒரு கதையானது காமம், பேராசை, ஏமாத்துற கதை இருக்கோ அந்த கதையை தான் கேட்பாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு சினிமாவில் இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு சினிமா கதை எல்லாமே இது 3 விஷயத்த சார்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கதைகள் தான் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா? தர்ம விஷயமான கதைகள் எதுவுமே கேட்க ஆரம்பிச்சிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துலையாவது ஏதாவது ஒரு தர்மமாக நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இந்த படத்தில் நம்ம இந்த மாரல் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல இருந்து அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும், இந்த படத்துல இருந்து அப்பா அம்மானா இப்படி இருக்கணும், இந்த படத்துல இருந்து பையனா இப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும், நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய படத்துல நம்ம என்ன மாரல் தெரிஞ்சுக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்ம அயோக்கியனா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் மோசமாக சமுதாயத்தில் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர எந்த வித மாரல் வேலையும் அவங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. கலியுகம் ஆக இந்த மாதிரி மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் நண்பர்களுக்குள்ளார மட்டும் இல்லாமல் அங்கே சகோதரர்களுக்குள்ளார ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை கலியுகத்தினுடைய குணங்கள்லாம் வந்து ஈஸ்வருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கார் அங்கே மார்க்கண்டேய ரிஷி. அப்புறம் ரொம்ப வயசானவங்களும் எப்படி இருவாங்களா? குழந்தைங்க மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க மாதிரி என்ன அர்த்தம்? வயசு இத்தனை வயசாகி உங்களுக்கு கொஞ்சம் புத்தி இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை? அந்த மாதிரி அவ்வளோ வயசானாலும் கொஞ்சம் கூட மெச்சூராக நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப அல்பத்தனமாக நடந்துப்பாங்களாம் வயசானவங்க. அதே போல் சின்ன பசங்க எப்படி இருப்பாங்களா? ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க. நீங்கள் நம்ம பசங்களை பார்த்தா தெரியும். இந்த பிஞ்சில் வெம்பி போனதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஞ்சிலே முத்தி போனதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன பசங்க சின்ன பசங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. சின்ன பசங்க நீங்கள் பெரிய வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பெரிய வயசான கிழமை மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ குழந்தைகளை பார்த்தா நமக்கு உண்மையாக சந்தோஷம் வர்றது கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸ் அப்படிங்கிறது போயிடுச்சு. அந்த அறியாமை அப்படிங்கிறது போயிடுச்சு. ரொம்ப மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படிலாம் வந்து கலியுகத்தில் வந்து அதே மாதிரி யாரும் வந்து ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அவங்க உண்மையாலுமே இது வரைக்கும் எந்த வித தப்பும் செய்யாமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்கறது கிடையாது. கல்யாணத்தப்ப எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஒழுங்காக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் இருக்காங்களே தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கானா இல்லையா யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே போல் கணவனுக்கு மனைவிகள் சேவை பண்ண நிறுத்திடுவாங்களாம். கணவன்களும் மனைவிகளை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அஷ்டோத்திரம் மாதிரி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் இது ஜஸ்ட் கம்மி தான். அந்த மகாபாரதம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் சொல்கிறார் இந்த கலியுகத்தின் குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1000கணக்கில் சொல்கிறாரு. ஒரு 10 பக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் போதும் நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே சொன்னானா போதும், இதுக்கு மேலே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ என்ன ஆகுது? இந்த மாதிரி கலியுகத்தை பற்றி நான் பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்ச பின்னாடி மார்க்கண்டேய ரிஷி அவர் கிளம்ப போகிறார். ஸோ போகும்போது என்ன ஆகுது? அங்கே இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். யாரு? அங்கே துரியோதனன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இப்படி எல்லா விதமான சந்தோஷமா பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே போல் அர்ஜுனனுக்கு வந்து சிவன் கிட்ட இருந்து நல்ல அஸ்திரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அவன் வந்து இந்திரலோகத்துக்கே போயிட்டு வந்துட்டான். இந்திரனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்ட பின்னாடி அவனால் சும்மா இருக்க முடியல. என்ன பண்றான்? எப்படியாவது இவங்களை கொண்டு முடிச்சோம். ஏன்னா இப்போ வந்து இவங்களுடைய வனவாசம் முடிய போகுது. ஸோ வனவாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஊருக்கு திரும்பி வந்துடுவாங்க. ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்க திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு அரசாட்சி கொடுக்கணும். அது அவனுக்கு விருப்பம் கிடையாது. எப்படியாவது அவங்க இப்போதான் வனத்தை இருக்காங்க, இப்போ போய் அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா யாரும் கேள்வி கேட்குறவங்க கிடையாது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு சைன்யம் கிடையாது. இப்போ அவன் சும்மா சாதாரணமாக மனுஷங்களாக தான் இருக்காங்க. இப்போ போய் அவங்களை கொண்டு முடிச்சிடணும். ஏன்னா அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா நிறைய ராஜாக்கள் இருக்காங்க உதவி பண்ணுறது, கிருஷ்ணர் இருக்கா உதவி பண்ணுறது, தேவர்கள் கூட வந்து உதவி பண்ணுவாங்க போல இருக்கு. இப்பயே கொண்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு முடிவு பண்ணிட்டு திருதராஷ்டிரன் கிட்ட கேட்டு என்ன பண்ணுறாங்க? துரியோதனன், கர்ணன், துஷாசனன், அப்புறம் ஜெயத்ரதன், அப்புறம் சகுனி, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமானவங்க என்ன பண்ணுறாங்க? படையை திரட்டிக்கிட்டு வராங்க. இவங்களை கொள்றது காமியவனத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க படையை திரட்டிட்டு இவங்க கொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் தேவேந்திரன் பார்க்குறான். ஸோ தேவேந்திரன் பார்த்துட்டு இவங்களுக்கு உதவி பண்ணுவேன், ஏன்னா இந்திரனுடைய பையன் இல்லையா அர்ஜுனன். ஸோ இவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு? கந்தர்வராஜனை கூப்பிட்றாரு. கந்தர்வராஜனை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே பாண்டவர்களை வந்து பாண்டவர்களை யுத்தம் பண்ணுறதுக்கு கௌரவர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீ வந்து பாண்டவர்கிட்ட போகாமல் என்ன பண்ணு? அவங்கள தடுத்து நிறுத்தி அங்கே வந்து அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி அனுப்புறார். கந்தர்வராஜன் வந்துட்டான். பெரிய சைன்யத்தை கொண்டு வந்துட்டான். கந்தர்வராஜன் பெரிய சைன்யத்தை கொண்டு வந்து அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறான். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா கர்ணன்,
நான் ரொம்ப வீரனாக்கும் மாறு தட்டிட்டு இருந்தானே, இப்போ கர்ணன் வந்து புறம் இதுக்கு விட்டு ஓடுறான், துஷாசனன் ஓடுறான், சகுனி ஓடி போயிட்டான், எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டு துரியோதனை பிடிச்சிட்டாங்க. துரியோதனை பிடிச்சி அந்த கந்தர்வராஜன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த அந்த ரதத்திலேயே ஒரு வாழை மரம் கட்டுற மாதிரி ஒரு பக்கம் கட்டி தூக்கிட்டு போகிறான். எது கட்டிட்டு போகிறான்னு தெரில, அவன் கட்டிட்டு போய் அவன் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நான் கட்டிட்டு போகிறான். ஸோ கட்டிட்டு தூக்கிட்டு போகும்போது அவங்க இனிமேல அந்த துரியோதனை யார் காப்பாற்றுறதுன்னு தெரியல. ஏன்னா யார் அவங்க காப்பாற்றுறது யார் ஆள் கிடையாதுலாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போன பின்னாடி அங்கே ஒருத்தன் இருந்த ஒரு உளவாளி என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஓடி வரான். பக்கத்தில் தான் வந்து பாண்டவர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அவனுக்கு. என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஓடி வரான், பாண்டவர்கிட்ட ஓடி வரான். யுதிஷ்டர் கிட்ட வந்து கேட்குறான், சாமி ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி துரியோதனெல்லாம் உங்களை பார்க்க வந்துட்டு இருந்தா, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தோம் நாங்கள்லாம் படையோட. ஆனால் வந்த வரையில் கந்தர்வராஜன் எங்கிட்ட சண்டை போட்டு எங்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறார், துரியோதனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யுதிஷ்டர் உடனே எந்திரிச்சு சொல்கிறான், பீமனையும் அர்ஜுனையும் சொல்கிறான், உடனே நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, துரியோதனை கூட்டிட்டு வாங்க, அந்த கந்தர்வராஜன் கூட சண்டை போட்டு துரியோதனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் கேட்குறாங்க, ஏன்? ஆனால் கைதாட்டம் வாழ்ந்துடும் என்ன இருக்கு? உண்மையில் அவங்க நம்மளை பார்க்க வரவே இல்லை. அவங்க எதுக்காக வந்தாங்க, நம்மளை எப்படியாவது இந்த காட்டிலேயே வச்சு கொண்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அப்படி வந்ததுனால தேவேந்திரன் என்ன பண்ணான், அவங்களை உதவி பண்ணுறதுக்காக கந்தர்வராஜனை கூப்பிட்டு நம்ம உதவிக்காக அவங்கள போர் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு விட்டான். இப்போ நம்ம போய் அவங்களுக்கு உதவி பண்ணனா இந்திரன் என்ன நினைப்பா, இல்லை கந்தர்வராஜன் என்ன நினைப்பா, அவங்களுக்கு தப்பாக நினைக்க மாட்டானா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரா, இல்லைப்பா அப்படி சொல்லக்கூடாது, நமக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். இப்போ நமக்குள்ள பிரச்சனை வரும்போது நம்ம 5 பேர் அவங்க 100 பேர், அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் நம்ம கிட்ட யாராவது பிரச்சனைக்கு வராங்கன்னா நம்ம 105 பேர். அப்படி இருக்குமா அந்த தர்மம்? அவர் சொல்கிறார், தர்மத்தை சொல்கிறார் அவர். அண்ணன் தம்பிக்குள்ள எப்படின்னா அடிச்சுக்கலாம், ஆனால் மற்றவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வரும்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அப்படி யாரையும் விட்டு கொடுத்துருக்கூடாதுப்பா, அவன் நம்ம தம்பி எப்படியா இருந்தாலும் நீங்கள் போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை மறு பேச்சு பேசாமல் துரியோதனும் பீமனும் அர்ஜுனனும் போகிறாங்க. அங்கே போய் மறுபடியும் அர்ஜுனன் என்ன பண்ணுறாங்க, போய் ஆச்சரியமாக சண்டை போடுறான், அந்த கந்தர்வராஜனோட சண்டை போட்டு விடுவிச்சுட்டு துரியோதனை கூட்டிகிட்டு வரான், கூப்பிட்டு வரான், கூப்பிட்டு போய் உட்கார வச்சான். துரியோதன கம்மனு தலை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த வந்த பின்னாடி யுதிஷ்டர் சொல்கிறான், துரியோதனா தம்பி வாப்பா, நீ எவ்வளோ பெரிய நல்லா எனக்கு தெரியும், எவ்வளோ நீ நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்க, நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், நீ ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஆள் தான், நீ இப்படி போகக்கூடிய ஆள் கிடையாது, ஏதோ ஒரு காலத்தினால நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன் இப்படி வந்த, நீ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நான் உன்னை வந்து கூப்பிட்டு வந்திருப்போம், இல்லை நாங்கள் வந்து பார்க்க வந்திருப்போம், இல்லை நீ ஏன் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்க காட்டில், ரொம்ப சண்டை போட்டாங்களா, நீ ரொம்ப சண்டை நீ கூட நல்லா சண்டை போட்டியாமே, கந்தர்வராஜனுக்கும் நீ சண்டை போட்டேன், அவ்வளோ வீரமாக சண்டை போட்டியாமே, எப்படிப்பா சண்டை போட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே அன்போடு என்ன பண்ணுறாரு, புகழ்ந்து பேசுறது, கிண்டல் பண்ணல, அவ்வளோ புகழ்ந்து பேசுறாங்க. இப்படி பேச அவனுக்கு வெக்கம் அதிகம் போயிடுச்சா, கோவம் தான் அதிகமாகும். உண்மையில் அவனுக்கு வந்து ஒரு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சமாவது வெக்கப்பட்டிருப்பான், ஐயோ இப்படி நம்மளுக்கு இருக்காரு, நம்ம இவ்வளோ ஒரு கெட்டது பண்ணி நம்மளுக்கு அவர் இவ்வளோ நல்லது பண்ணாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருப்பான். அவன் அசுரனுடைய குணத்தில் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவனுக்கு என்ன ஆகுது, உள்ளார இன்னும் பொறாமல் அதிகம் ஆகும். சே இவன் போய் நம்மளை காப்பாற்றிட்டு சொல்லிட்டு எனக்கு பொறாமல் அதிகம் தான். அந்த ஒரு அவமானத்தோடு என்ன பண்ணுறான், ஊருக்கு வந்து சேர்றான், ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்த பின்னாடி மெதுவாக கர்ணன் வந்து பார்க்குறான், என்ன ஊருக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் கர்ணனை. ஏண்டா நீ எல்லாம் ஒரு நண்பனை ஒரு ஆபத்தில் வரும்போது விட்டுட்டு ஓடி போயிட்டிய, நீ என்ன சொல்லிட்டு இருந்த, நான் பெரிய வீரன் மார்பு தட்டிட்டு இருந்தேன், அங்கே ஓடி போயிட்டேன், அங்கே வந்து எனக்கு பாரு அர்ஜுனனும் பீமன் தான் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்லும் போது இன்னும் அவனுக்கு எரிய ஆரம்பிக்குது, அவனால் தாங்க முடியல. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், நிறைய தர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். துரியோதனன் என்ன பண்ண, நிறைய தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், யுதிஷ்டரெல்லாம் நிறைய தான தர்மம் பண்ணி தான் இப்படி நிறைய சக்தி வந்திருக்கு அவங்களுக்கு, அதனால நானும் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வைத்தறிச்சல். ஸோ என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி துரியோதனன் இன்னொரு விஷயம் பண்ணுவான். துரியோதனன் என்ன பண்ணுவான், எல்லாரும் வந்து கிருஷ்ணர் பகவான் சொல்லுவாங்க, சொல்லும் போது ஒத்துக்கவே மாட்டான். ஒரு கடத்தில் என்ன பண்ணுவான், போர்க்கட்டத்தில் அவன் சொல்ல நினைப்பான், ஒருவேளை கிருஷ்ணர் பகவானாக இருப்பாரோ அப்படின்னு அப்போ தான் யோசிச்சுட்டு அந்த பகவானாக இருந்தார் அப்படின்னு எனக்கு உதவி பண்ணட்டும், நான் கிருஷ்ணரை தோக்கடிக்கிறது எனக்கு உதவி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அப்படி தான் இருப்பாங்க அசுரர்கள் என்றைக்குமே கிருஷ்ணரை பகவானை ஏற்றுக்கிட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பகவானுக்கு எதிராக தான் செயல்படுவாங்களே தவிர அந்த பகவானுக்கு உகந்த மாதிரி செயல்பட மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறான், இவன் தர்மத்தை பண்ணுறான். எதுக்காக தர்மத்தை பண்ணுறான், அந்த தர்மத்தை பண்ணி அவங்க அழிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறான். இதுதான் அசுரர்கள் பண்ணுவாங்க. அசுரர்கள் என்னைக்கு என்ன பண்ணுவாங்க,
நிறைய தவம் பண்ணுவாங்க. நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், தர்மம் பண்றவங்க வேற, தவம் பண்றவங்க வேற. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை செஞ்சுட்டே வருவாங்க, அவங்க தனியாக தவம் பண்ண மாட்டாங்க. ஆனா அசுரர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சக்தியை பெறதுக்கு நிறைய தவம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஹிரண்யகசிபு, ராவணன், இவங்க என்ன பண்ணுவாங்க, தர்மத்தை பண்ண மாட்டாங்க, உண்மையான நல்ல காரியத்தை பண்ண மாட்டாங்க, தர்மத்தையே பண்ண மாட்டாங்க. தவம் பண்ணி எப்படியாவது குறுக்கல்ல அவங்களுக்கு உண்டான சக்தியை சம்பாரிச்சுக்கிட்டு தப்பு பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் தர்மத்தை பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தப்பு பண்ண தோணாது. தர்மத்தை பண்ணோம்னா நம்மளுக்கு இதயம் சுத்தமாகும். தபஸ் பண்ணோம் அப்படின்னா இதயம் சுத்தமாகாது, இதயம் கெட்டியை பெறும். அது தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக, அவங்களுக்கு சக்தி வரும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது துர்வாசர் ஒரு முறை வர அங்கே ஹஸ்தினாபுரத்து வர. ஸோ அந்த பின்னாடி துர்வாசருக்கு அப்படி ஒரு விருந்து கொடுக்குறான். துர்வாசர் என்ன பண்ணுவார், தன்னுடைய 16,000 அஷ்யர்களை வர, ஒரு 16 அஷ்யர்கள் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு சில சமயம் தனியாக வருவார், ஒரு சில சமயம் எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு வருவார். எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. தனியாக வந்தாங்கன்னா அவர் ஒருத்தரே 16,000 பேருக்கு சாப்பிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் யோக சக்தி இருக்கு, அவருக்கு அவ்வளோ சாப்பிட்டு வர. ஸோ என்ன பண்ணுறாரு, 16,000 சிஷ்யர்கள் வராரு. அந்த பின்னாடி துரியோதனன் அப்படி அவங்களை பார்த்துக்கிட்டு பாத பூஜைலாம் பண்ணி நிறைய பெரிய விருந்து வைக்கிறான். விருந்து வச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்போ சொல்கிறார் அவர், துர்வாசர் சொல்கிறார், நீ யுதிஷ்டனுடைய தம்பி அப்படின்னு நிரூபிச்சிட்டக்கா. யுதிஷ்டனுடைய தம்பியாக இருந்து இப்படி கூட ஒரு விருந்து கொடுக்கலாம், அப்புறம் என்ன ஒரு நீ தம்பியாக இருக்க முடியும். ஸோ யுதிஷ்டனுடைய தம்பிப்பா நீ, உண்மையாலுமே அவ்வளோ விருந்து நல்லா கொடுத்த, நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், உனக்கு என்ன வரம் எனக்கு கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே நான் சொல்கிறான், எப்படி நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணங்கள்லாம் அங்கே காட்டில் இருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணணும். யுதிஷ்டருடைய பிறந்தநாள் வருது. ஸோ என்ன பண்ணுங்க, அன்றைக்கி போய் நீங்கள் அங்கே போயிட்டு யுதிஷ்டருடைய வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு வரணும், விருந்து சாப்பிட்டு வரணும், எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. அப்படியே செய்கிறமே, இவ்வளோ நல்லவனா இருக்கே, உங்கள் அண்ணனுக்கும் நீ ஆசீர்வாதம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். இன்னொரு வரம் என்னது, நீங்கள் போய் சாப்பிடும்போது அவங்களால உங்களுக்கு விருந்து கொடுக்க முடியல, இல்லை நீங்கள் திருப்தி அடையலை அப்படின்னா நீ நாசமாக போயிடு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு வந்தோம். அட பாவி, இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா. முன்னாடியே இப்படி நீ ஒரு வரம் கேட்பேன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் வீட்டில் சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க. இப்படி வீட்டில் சாதத்தையும் போட்டு இப்படி நாசமாக போன ஒரு வரமும் கேட்குறியே, உனக்குலாம் நியாயம் இருக்கு. சரி, நான் வரம் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது, வாய் தவறி சொல்லிட்டேன், சொன்ன வார்த்தை அதை நிரூபிக்கணும். சரி, நான் சாபம் கொடுக்குறேன். எப்போ சாபம் கொடுப்பேன், எப்போ விருந்தினால திருப்தி அடையில அப்போ தான் சாபம் கொடுக்கணும். சரி அப்படின்னு அவங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கிருஷ்ணர் அவங்க பக்கத்தில் இருக்கார், கிருஷ்ணர் பார்த்துப்பான்னு தெரியும். என்ன பண்ணுறாரு, தைரியமாக வரார். வந்தால் 16,000 பேரோட துர்வாசம் வந்து வந்துட்டார். மத்தியான நேரத்தில் வரார், நல்லா வெயில் காலத்தில் வரார். வந்தவொடனே யுதிஷ்டர் பார்க்குறாரு. பார்த்தோடனே கொஞ்சம் கூட அவர் பயப்படல, கொஞ்சம் கூட வருத்தப்படல. இத்தனை பேர் வந்திருக்காருன்னு யோசிக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டார். வாங்க சொல்லி உள்ள கூப்பிட்டு போனார். இந்த ஒன்றுமே இல்லாத பிச்சைக்கார பசங்க திடீர்னு பணக்கார ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசே வர யாரும் கொடுக்கறதுக்கு. ஆனால் எப்பயுமே ரொம்ப செல்வந்தனாக இருந்துட்டு அவன் பிச்சைக்காரனாகவே ஆனாலும் அவங்களுக்கு அந்த தாராள குணம் அப்படின்னு நின்று போகவே போவாங்க. என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து என்றைக்கும் அவங்களுடைய குணம் என்றைக்கும் மாறாது. உயர்ந்தவங்களுடைய குணம் என்றைக்கும் மாறாது. சங்கு சுட்டாலும் வெறுமை தரும் சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்தவங்களுடைய குணம் எவ்வளோ கீழே போனாலும் அவங்க குணம் மட்டும் மாறவே மாறாது. என்ன பண்ணுறான், கூட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய ரிஷிகள் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு இந்த வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்டு போகணும், அதுதான் வந்திருக்கோம்ப்பா, உங்கள் வீட்டில் சாப்பிட தான் வந்திருக்கோம், சரி நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் மத்தியானம் வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு என்ன பண்ண, நாங்கள் போய் பக்கத்தில் குளிச்சுட்டு வந்துட்டேன். யமுனை பக்கத்தில் தான் இருக்குது, யமுனில் போய் குளிச்சுட்டு வந்துட்டு குளிச்சாங்க, பசி வரும் இல்லையா, ஸோ குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ யுதிஷ்டர் வர வந்து திரௌபதி கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க, துர்வாசா வந்திருக்காரு, என்ன அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். அப்படியா, எத்தனை பேர், 16,000 பேர். 16,000 பேரா, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, 16,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறத விடுங்க, 16,000 பேருக்கு முதல்ல பிளேட்டு வேணாமா, ஒரு இலை வேணாமா,